அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் பார்வையில் உணவு, உடை, உறைவிடம் என்ற தொடர் நிகழ்ச்சியில் 6வது நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் ஏற்கனவே சொன்ன செய்திகள் குறித்து சில கூடுதல் தகவல் சிலர் கேட்டிருக்கிற காரணத்தினால் அதை சொல்லிவிட்டு தொடருக்கு செல்லலாம். அதாவது இலங்கை போன்ற நாடுகளில் சிகரெட், சிகரெட்னு ஒன்று போடுறாங்களாம். எலக்ட்ரானிக் சிகரெட்னு சொல்லி ஒன்று போடுறாங்க. இந்த சிகரெட்டு புகையிலையில் உள்ள கேடுலாம் அதில் கிடையாது, புகையெல்லாம் வராது. எலக்ட்ரானிக் சிகரெட்டுங்கிற வகையில் அதை யூஸ் பண்ணுறாங்க. இது ஹராம் இல்லை என்று சில மௌலைமார்களும் ஃபத்வா கொடுக்குறாங்க. இதை வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மார்க்கத்தில் உள்ள நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சிகரெட்டுங்கிறது, சிகரெட்னா என்னன்னு கேட்டால், இந்த புகை மாத்திரம் வராது, அதிலேருந்து புகை வராது. அதில் என்ன செய்வாங்கன்னா, அதில் ஒரு லிக்விடாக என்ன செய்வாங்கன்னா சில கெமிக்கலை போடுவாங்க. லிக்விடாக தண்ணி வடிவத்தில் போடுவாங்க. அதை எலக்ட்ரானிக் அந்த பட்டன் அழுத்தினோம்னா அது என்ன செய்யும்னா, அது ஒரு போதையினால் புகையிலையில் என்னென்ன வருமோ அது எல்லாத்தையுமே அது உருவாக்கி, நிக்கோடின் உள்பட எல்லாத்தையுமே அது ஃபார்ம் ஆக்கி தரக்கூடிய ஒரு சிகரெட்டுக்கு பேர் தான் சிகரெட்டுங்கிறது. அப்போ இந்த சிகரெட்டையும் நிக்கோடின் அது இருந்தால் தான் நம்ம அதுக்கு மாற்றாக இருக்கேன். சும்மா பேப்பரை குடித்தான்னா அது புகையுடைய அந்த புகையினால் வந்த அந்த தேவை அவனுக்கு நிறைவேறாது. அவன் எதுக்கு அடிமை ஆகிட்டானோ அதே ஒரு தன்மை கிடைச்சா தான் அது மாற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த சிகரெட் அடிக்கும்போது அந்த சிகரெட்டுடைய ஞாபகம் வரமாட்டேங்குதுங்க. அப்போ என்ன அர்த்தம்? இதில் உள்ள எல்லாம் அதில் இருக்குன்ற அர்த்தம். என்ன மைனஸ்ன்னு சொன்னால், அதுலேருந்து புகை வராது, பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கேடு வராது. அந்த ஒரு தன்மையை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சிகரெட்டிலிருந்து வரக்கூடிய எல்லா கேடுகளுமே அந்த எலக்ட்ரானிக் சிகரெட்டில் இருக்கிறது. அதை விற்பனை செய்கிறார்கள். அதை லிக்விட் நெருப்பு என்ன செய்வாங்க, அந்த பட்டன் அழுத்தி விட்டோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அது உள்ளே போய் அந்த புகை செய்யக்கூடிய எல்லா வேலையும் அது செய்யும். பாதிக்கக்கூடிய எல்லாமே வரும்னு தான் அந்த சிகரெட்டு சம்மந்தமாக தேடும் பொழுது குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனால் கேடு செய்யக்கூடியதுங்கிறத நவீன முறையில் மாற்றினா கூட முழுசாக கேடு இல்லாத வகையில் மாற்ற முடியாது. அப்படி ஒன்று தயாரித்து கொடுத்தான்னு சொன்னால் அதை சிகரெட்டுக்கு மாற்றம் எடுத்துக்கொள்ள மாட்டான். சிகரெட்டில் கிடைக்கக்கூடிய எதற்கு அவன் அடிமை ஆகிட்டானோ அந்த விஷயங்கள் அதில் எலக்ட்ரானிக் சிகரெட்டில் கிடைச்சா தான் அவன் அந்த சிகரெட் பழக்கத்தை விடுவான். இல்லைன்னு சொன்னால் இதில் ஒன்றுமே இல்லைன்னு பழையபடி அதுக்கு போயிடுவான். அதனால் அந்த எலக்ட்ரானிக் சிகரெட்டுங்கிறதும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது தான் என்பதை நிச்சயம் கூடுதலாக வழங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு சொல்ல வேண்டிய கூடுதல் தகவல். அடுத்ததாக இந்த பாரம்பரிய வைத்தியம் செய்கிறாங்கல்ல, இந்த பாரம்பரிய வைத்தியம் செய்கிறவங்க அந்த மருந்துகளில் மூலப்பொருளை குறிப்பிட மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு சில பேர் என்ன தகவல் கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டால், இப்போ அரசாங்கத்திலேயே அந்த சித்த வைத்தியத்தை படித்து கொடுக்குறான். சித்த வைத்தியத்திற்கு எல்லாத்துக்குமே கல்விக்கூடங்கள் இருக்கிற, காலேஜுகள் இருக்குது. அதில் படிச்சுட்டு வரும்போது பட்டம் கொடுக்குறான். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க தயாரிக்கிற பொருள்களில், நாட்டு வைத்தியத்தில் தயாரிக்கிற பொருள்களில் மூலப்பொருளை குறிப்பிடுறாங்க. குறிப்பிடக்கூடிய வகையிலும் இருக்குது என்று சில தகவலை சொன்னாங்க. அது உண்மைதான் அது. ஆனால் இப்போ நவீன காலத்தில் படித்து கொடுக்கக்கூடிய பாரம்பரிய வைத்தியம் என்பது இப்போ அலோபதி மிக்ஸு பண்ணி தான் அதை கொடுக்குறாங்க. இப்போ நாட்டு வைத்தியத்தில், பாரம்பரிய வைத்தியத்தில் ரத்தத்தை டெஸ்ட் எடுத்து வைத்தியம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க அதை டெஸ்ட் எடுத்துக்கிடுவாங்க. அதுக்குள்ளே மருந்து மாத்திரை என்ன செய்வாங்க, இவங்களுடைய லேகியம் அந்த மாதிரி வகையில் கொடுப்பாங்க. அது மாதிரி உள்ள பல இன்னென்ன பொருள் இது அடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் பாரம்பரிய வைத்தியத்தில் உள்ளதில்லை. அரிசின்னு சொல்லுவாங்களே தவிர, அரிசியில் என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, கால்சியம் இருக்குது, அந்த மாதிரி இரும்பு சத்து இருக்குலாம் சொல்கிறாங்கல்ல, அதுகளெல்லாம் பாரம்பரிய வைத்தியத்தில் உள்ள விஷயம் கிடையாது. அது நவீன காலத்தில் அலோபதியில் கண்டுபிடித்த விஷயங்களை பாரம்பரிய வைத்தியத்தில் இணைத்து என்ன செய்கிறாங்க, இதுக்கு மருந்துன்னு கொடுக்குறாங்க. அதனால் படித்து கொடுக்கக்கூடிய அந்த சித்த மருத்துவம் என்பது அந்த அலோபதி மிக்ஸ் பண்ணி, அலோபதி வைத்தியத்தில் கண்டுபிடிச்ச விஞ்ஞான விஷயங்கள் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வர சொல்லி பார்த்துட்டு அதுக்கு நாட்டு மருந்து கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸ்ரே எடுக்கிறது எதில் சேர்ந்தது? அது அலோபதியில் சேர்ந்தது தானே. பாரம்பரியத்தில் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா வைத்தியம் பண்ணுமா? பண்ண மாட்டான். எலும்பு முறிவு இருக்கான்னு சொல்லி எக்ஸ்ரே பண்ணி பார்த்துட்டு அதுக்கு என்ன செய்வாங்கன்னா இங்கிலீஷ் மருந்தை கொடுக்காம
அதுக்கு நாட்டு வைத்தியம்னு செய்வாங்க. சித்த வைத்தியம் என்பதில் வந்து முறைப்படுத்தப்பட்ட சித்த வைத்தியம் என்பது வந்து பியூர் பாரம்பரிய வைத்தியமாக இருக்காது. பாரம்பரிய வைத்தியம் தாத்தா பாட்டி காலத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்கள்ல, அந்த வைத்திய முறையாக அது இருக்காது. அந்த வைத்தியத்தில் மருந்து மாத்திரம் அந்த வைத்திய முறையாக இருக்குமே தவிர அதை வந்து அதை கண்டுபிடிக்கிறது அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நவீன காலத்து மருத்துவத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. தகவலுக்கு சொல்லிக்கிறோம். அதனால் அவங்க சித்த வைத்தியத்துலேயும் அந்த பொருள்களை குறிப்பிடுவாங்க தான். சித்த வைத்தியம்னு சொல்லி முறைப்படுத்தப்பட்ட சித்த வைத்தியத்தில் நாட்டு மருந்து தயாரிக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் போட்டிருப்பாங்க இன்னது கலந்துருக்குண்டு. அது பாரம்பரிய வைத்தியத்தில் உள்ளவங்க போட மாட்டாங்க. இப்போ தெரியாது அவங்களுக்கு. இந்த படிச்சுட்டு வர்றவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறதுனால அதை போடுவாங்க. போட்டாலும் அதெல்லாம் வந்து அலோபதியுடைய கண்டுபிடிப்பின் வகையில் உள்ளது தானே தவிர பாரம்பரிய வைத்தியத்திலே முறையில் உள்ளது கிடையாது. இந்த பாரம்பரியம்னு சொல்லி தாத்தா பாட்டி காலத்தில் வருது, அதையே படித்து கொடுத்தாண்டு வைங்க, அந்த இல்மையை கொண்டு இதெல்லாம் போட இயலாது. அதில் என்ன போடலாம்னு கேட்டால் இதில் வந்து தேன் கலந்துருக்கு, அரிசி கலந்துருக்குன்னு போட முடியுமே தவிர அதில் உள்ள சத்துக்களுக்கு பேர் வைக்கிறான்ல பிரித்து, அதுகளையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நாலேஜ் வந்து பாரம்பரிய வைத்தியத்துக்கு கிடையாது. அந்த ஒரு வித்தியாசம் விளைவிக்கிறது இந்த கூடுதலாக தகவலை தெரிவிக்க சொன்னதுனால சொல்லிட்டோம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ வினிகர், இப்போ போதைப் பொருளெல்லாம் ஹராம் என்று நம்ம சொல்லிட்டோம். அந்த போதைப் பொருளில் எந்த ஒரு கேடும் இல்லைன்னு உலகமெல்லாம் சேர்ந்து சொன்னாலும் அது ஹராம். ஏன்னு கேட்டால் தெளிவான ஆதாரங்களை கொண்டு அல்லாவே ஹராமாக்கிட்டான். அல்லாவுடைய ரசூல் ஹராம்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதை தேடவே தேவையில்லை. என்னென்ன விஞ்ஞானி என்ன சொல்கிறான், அதில் என்ன கேடு இருக்குன்னு சொல்கிறான்னு பார்க்க வேண்டியது இல்லை. ஆனாலும் விஞ்ஞானிகளும் கேடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது சைடு சப்போர்ட்டுக்கு உதவுமே தவிர நம்ம அந்த கேடுகள் இருக்கிற காரணத்தினால் மதுபானத்தை தவிர்க்கலை. அல்லாஹ் அதுக்கு கேள்வி கேட்பான். அல்லாஹ் அதை ஹராமாக்கியிருக்கிறான். ஹராமான ஒரு செயலை செய்யும் பொழுது அல்லாஹ் கேள்வி கேட்குற மாதிரி இந்த மதுபானத்தை இறந்தினாலும் கேள்வி கேட்பான். ஏன் நீ மதுபானத்தை இறந்தினாய் அப்படின்னு கேட்டால் ஒரு விஞ்ஞானி சொன்னார், கேடு இல்லைன்னு சொன்னார் அப்படின்னு அல்லாஹ் ஏற்றுக்கிற மாட்டான். அடே நான் உன்னை கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல, அதை தடுக்கிறது என்னுடைய பவரை பயன்படுத்தி நான் ஹராமாக்கியிருக்கிறேன். இறைவன்கிற அந்த பவரை வைத்து அதிகாரத்தை வைத்து நீ எனக்கு அடிமை, நான் உனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறேன், இதை சாப்பிடாதேங்கிறேன், அதுக்கு கட்டுப்படுறியாங்கிறது தான் அதனுடைய அடிப்படை. அதனால் போதைப் பொருள் எல்லாம் ஹராம்னு இருந்தாலும் இந்த வினிகருங்கிற விஷயத்தில் மட்டும் ஒரு குழப்பமான ஒரு நிலையில் அறிஞர்கள் மத்தியிலே கருத்துக்கள் இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டால் ரசூல்லா வந்து வினிகரை விரும்பி இருக்கிறாங்க. ஆனால் வினிகருங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்து முறையில், இப்போ வந்து வினிகரை டைரெக்டாகலாம் தயாரிக்கிறாங்க. அந்த காலத்தில் வினிகர் என்பது என்னன்னு கேட்டால் மதுவாக உருவாகி அதை அப்படியே வந்து மறுபடியும் வெயிலில் வைத்து அது வினிகராக மாறும். மதுவுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வினிகர். அதாவது மது ஆகாமல் வினிகர் ஆகாது. வினிகர்னு ஒன்றை வந்து நீங்களே தயாரிக்கிறதா இருந்தால் அந்த பொருள் வந்து முதல்ல என்னவா மாறும், மதுபானமாக மாறிடும். மதுபானமாக மாறின பிறகு அதை வந்து வெளிச்சத்தில் வைத்து சூரிய ஒளியில் வைத்து அது ஒரு நாள் ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அந்த பழக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். அந்த முறையில் வைத்த பிறகு என்ன செய்யணும்னு கேட்டால் அது வினிகர்னு எடுத்துக்கொண்டு பயன்படுத்துவார்கள். அதில் பார்த்தா போதை இருக்காது. அதை 10 நாளைக்கு முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா போதை இறந்துருக்கும். 10 நாள் கழித்து வெயிலில் வச்ச பிறகு எடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த போதையுடைய நிலை அழிஞ்சு போதையற்ற ஒரு புளிப்பு பானமாக, புளிச்ச காடிங்கிறாங்கல்ல, புளித்து போன காடியாக நெஞ்சிடும், அது மாறிடும். இப்போ வந்து இந்த வினிகரை பற்றி மார்க்கத்தில் கல் தானே அது மாறுது, கல் தான் என்னவா மாறுது, வினிகராக மாறுது அந்த காலத்தில் உள்ள முறைப்படி. இப்போ வினிகரை வந்து பல மெத்தடில் இப்போ தயாரிக்கிறாங்க. அது நம்ம விட்டுருவோம். நம்ம ரசூல்லா காலத்தில் இருந்ததை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் வினிகருங்கிறது வந்து கல் என்பதற்கு அடுத்த ஸ்டேஜ். அப்படி மட்டும்தான் அன்றைக்கி உருவாக்க முடியும், அன்றைக்கு உள்ள நிலையில். இப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சாப்பிட்றதுக்கு ஏதாவது குழம்பு இருக்கான்னு கேட்பாங்க. குழம்புலாம் ஒன்றும் இல்லை, வினிகர் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. வினிகர் இருந்து அதை கொண்டு வாங்க என்று கேட்டு ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா அந்த ரொட்டியை வினிகரில் தொட்டு சாப்பிடுவாங்க. வெறுமனை ரொட்டிக்கு நம்ம குழம்பு தொட்டிக்கிறோம்ல, சட்னி சாம்பார் மாதிரி, அந்த மாதிரியான ஒரு பொருளுக்காக வேண்டி அவங்க பயன்படுத்தினது என்னென்னு கேட்டால் வினிகர் தான். அப்போ வினிகரில் அந்த கோதுமை ரொட்டியை தொட்டு சாப்பிடுவாங்க. தொட்டு சாப்பிடும்போது அந்த வினிகரில் ஒரு புளிப்பு இருக்குல்ல, அந்த புளிப்பின் காரணமாக ஈஸியாக என்ன செய்யும், உள்ளக்க அந்த ரொட்டி போயிடும், வயிற்றுக்குள்ளே போயிடும். அப்போ ரசூல்லா சொல்லும் என்ன செய்கிறாங்கன்னா நிஅமல் உதுமுல் ஹல்லு, இருக்கிற குழம்புலையே வந்து வினிகர் தான் மேலானதுங்கிறாங்க ரசூல்லா. எத்தனையோ குழம்பு எல்லாம் பார்த்துருக்குறோம், அதில் இது ஒரு குழம்பு சாப்பிடுங்கன்னு கூட சொல்லலை, இதுதான் பெஸ்ட்டுங்கிறாங்க. நிஅமல் உதுமுல் ஹல்லு, அதாவது குழம்புன்னு வச்சுக்கிறோம்ல, குழம்புன்னா துணையாக சால்னா அந்த மாதிரி வச்சுக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் குழம்புங்கிறது. சால்னான்னு வச்சுக்கிறோங்களேன், சால்னா குழம்பு வகைகளில் மிக மேலானது வந்து ஹல்லு தான். ஹல்லுமாங்க அரபில்.
அரபியில் ஹல்லுன்னு ஹல்லுன்னா வினிகர்னு அர்த்தம், கல் இல்லை. அதுக்கு வந்து அரபியில் வந்து ஹல்லுமாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நேமல் உதுமுல் ஹல்லு, அந்த வினிகர் தான் குழம்புலையே மிக மேலான குழம்பு என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஜாபிர் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சால அகலுகள் உதுமை, வீட்டில் வந்து குழம்பு எடுத்துகிட்டு ரொட்டி வச்சுவிட்டாங்க, தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது குழம்பு கொண்டு வாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ வீட்டில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, மா இந்தனா இல்லை ஹல்லும், எங்கள்கிட்ட வினிகர் மட்டும்தானே இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லையே, குழம்பு கேட்குறீங்க, வினிகர் மட்டும்தானே இருக்குது. ஃபதாபிஹி, அதை கொண்டு வர சொல்லி ஃபஜால யவுகுல் பிஹி, அதை தொட்டு ரசூலுல்லாஹ் சாப்பிட ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கிறது. குழம்பு கேட்குறாங்க, குழம்பு இல்லைன்னு, குழம்பு இல்லாட்டி என்ன வினிகர் இருக்குல்ல, அதை கொண்டாந்து வைங்க. அப்போ இன்ஸ்டண்ட்டாக உள்ளது, நம்ம இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் பொடி இது மாதிரி வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி உள்ளது என்னென்னு கேட்டால், எப்போ பார்த்தாலும் குழம்பு வைக்க தேவையில்லை, குழம்பு வைக்க வழி இல்லையா, வினிகரை வச்சு தொட்டுக்கிற வேண்டியதான். வினிகர் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அந்த மாதிரி உள்ளது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இதுவும் முஸ்லிமில் வருகிறது. அப்போ இந்த வினிகர் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, அது மதுபானம் தான் வினிகராக மாறுது. மதுபானமாக இருந்தது தான் வினிகராக மாறுதுங்கும் பொழுது அதை ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு ஹலால்னுட்டாங்க. அதே நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க, நம்மள்ட்ட இருக்கிற மதுபானத்தை அதை வந்து நம்ம வினிகராக மாற்றலாமா? மதுபானம் நம்மள்ட்ட இருக்குது, ஏற்கனவே இஸ்லாம் ஹராமாக்குறதுக்கு முன்னாடி நிறைய வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. இந்த தடை வருவதற்கு முன்னாடி வீட்டுக்கு வீடு மதுபானங்கள் என்ன செய்வாங்க, பானைகளில் அதில் வச்சுருப்பாங்க. அதை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, மதுவை தடை செஞ்சு விட்டீங்க, இந்த மதுவை நம்ம வந்து வினிகரை மாற்றிடலாமா அப்படின்னு. மதுவை கொண்டு வெயிலில் வச்சா வாடிக்கிறோம். இந்த மதுபானத்தை எடுத்து வெயிலில் ஒரு 10 நாளைக்கு வச்சாங்கன்னா என்ன ஆயிரும், அது வினிகராக மாறிக்கிறோம். அதை கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, சுயில் அனில் ஹம்ரி துத்தகது ஹல்லன், மதுபானமாக இது வினிகராக மாற்றப்படுகிறத, மதுபானமாக இருப்பது வினிகராக மாற்றப்படுகிறத அது கூடுமா என்று ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க. போக்காளல் அதெல்லாம் கூடாது. அப்போ மதுபானத்தை வினிகராக நீங்களாக மாற்றினா கூடாது, அதுவாக மாறினா கூடுங்கிற ஒரு நிலைப்பாடு இதில் விளங்குது. ரசூலுல்லாஹ் வந்து வினிகரை சாப்பிட்ருக்குறாங்க. வினிகர்னு சொன்னாலேயே மதுபானத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் தான், மதுவாக மாறித்தான். ஒரு திராட்சை பழம் வினிகராக மாறுவதாக இருந்தால் அது முதல்ல மதுவாக மாறி அப்புறம் தான் வினிகராக மாறும். ஒரு பேரிச்சம்பழம் வந்து மதுபானமாக மாறிட்டு தான் என்ன செய்யும், வினிகராக மாறும். எல்லாமே அப்படி தான். அப்போ மதுபானமாக இருந்து தான் வினிகராக மாறி இருக்கும் பொழுது அதை காரணம் காட்டி ரசூலுல்லாஹ் அதை மறுக்கலை, சிறந்த உணவுன்னு சொல்லிட்டாங்க. சிறந்த குழம்புங்கிற அளவுக்கு ரசித்து சாப்பிட்ருக்குறாங்க. அதே நேரத்தில் எங்கள்கிட்ட உள்ள மதுபானத்தை வந்து நாங்கள் வந்து வினிகராக மாற்றலாமா என்று கேட்கும் பொழுது கூடாதுட்டாங்க. நமக்கு இது மேலோட்டம் பார்த்தா ரெண்டையும், அது கூடனா இதையும் கூடன்னு தான் சொல்லணும். அது ரெண்டு ஒன்று தானே. அந்த மதுபானம் தான் வினிகராக மாறுது, அதுவாக மாறினா கூடும், நீங்களாக மாற்றினா கூடாதுங்கிற நிலைப்பாடு இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அதான் மதுபானமாக இருப்பதை எடுத்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வினிகராக நீங்கள் மாற்றக்கூடாதுங்கிறாங்க. இதில் ரெண்டுக்குமே ரிசல்ட் ஒன்று தான். எந்த மாதிரி மாற்றினாலும் வினிகரில் போதை இருக்காது, அதுவாக மாறினாலும் அந்த வினிகரில் போதை இருக்காது, நீங்களாக மதுபானத்தை மாற்றினாலும் போதை இருக்காது. அப்போ அதையும் ஹலால்னு சொல்லணும்ல, ரசூல் என்ன செய்யணும், அதுவும் ஹலால் இதை மாற்றிட்டியல்ல அப்படின்னு சொல்லாமல் அது செய்யக்கூடாது. மதுபானமாக இருந்தால் கொண்டே கொட்டி போடுங்க, அதை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் வினிகராக அது ஆக்கக்கூடாதுங்கிறாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்க, எத்தீமான பிள்ளைகளுக்கு உள்ள வணிகர மதுபானத்தை வாப்பா விட்டுட்டு போயிட்டாரு, அதையும் ஹராமாக்கிட்டீங்க, அதை நாங்கள் வந்து வினிகரை மாற்றிக்கிடலாமா, மாற்றினா அந்த பிள்ளைகளுக்கு சொத்தாக போயிடும்ல, வினிகரை விற்று அந்த அனாதை சொத்தில் வர வச்சுக்கிடலாம்ல அப்படின்னு கேட்கும்பொழுது செய்யக்கூடாதுட்டாங்க, தூக்கி கொண்டு ஊற்றிருங்கன்ட்டாங்க. அப்போ நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது ரெண்டுடைய ரிசல்ட்டை பார்த்தா ரெண்டு ஒன்று தான். ரெண்டு வினிகர்லையுமே போதை இருக்காது. அதாவது தன்னால் வினிகராக மாறினாலும் அதில் போதை இருக்காது. நம்மளாக ஒரு போதைப் பொருளை வந்து வெயிலில் வச்சு அதை வந்து அந்த போதைப் பொருள் நீங்கிற அளவுக்கு அது ஒரு காலக்கடை உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவ்வளோ காலத்துக்கு வச்ச பிறகு அது வினிகராக மாறினாலும் அதில் போதை போயிடும். போதை போனால் தான் வினிகர்னு சொல்லுவாங்க. அதாவது போதை இருந்தால் வினிகர்னு சொல்ல மாட்டாங்க, மதுன்றுவாங்க. மதுங்கிற பேரை மாற்றுறதுக்கு என்ன இருக்குன்னு அதில் போதை நீங்கிடணும். அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் ஏன் அப்படி தடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது முக்கியமான பேசிக்காக பார்த்தா ரெண்டு ஒரே மாதிரி தெரிந்தாலும் இஸ்லாமிய அரசாங்கத்தில் வந்து மதுபானம் தடை செய்யப்பட்டிருக்கு. தடை செய்யப்பட்டிருக்கும் போது ஒருத்தர் வீட்டில் மதுபானம் வச்சுருக்கிறான், சோதிக்க போகிறாங்க, நாங்கள் வந்து வினிகர் ஆக்கிறதுக்காக வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ மதுவை ஒழிக்க இயலாது. மதுபானத்தை மதுபானம் தடுக்கப்பட்டிருக்குது. ஒருத்தன் வீடு நிறைய மதுபானத்தை வச்சுருக்கான், பேரல் பரலாக வச்சுருக்கிறான். என்னத்துக்கிட்ட வச்சுருக்கிறேன்னு கேட்டால், நாங்கள் வினிகராக மாற்றி விற்கிறதுக்கு வச்சுருக்கோமா,
அப்போ அந்த மதுபானம் வந்து வைத்திருப்பவனையும் தண்டிக்க முடியாது. ஏன் அவன் வினிகர் ஆக்கிறதுக்கு தானே வச்சுருக்கிறான். வினிகரை வந்து நீனும் ஆக்கிக்கிறலாம்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் அப்போ அவன் என்ன பதில் சொல்லுவான்? நாங்கள் வினிகர் ஆக்கி விற்போம், நாங்கள் மதுவாக விற்பதற்கு அதை வச்சுக்கிறல, ஆனால் மதுவாக விற்கிறதுக்கு தான் வச்சுருப்பான். தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன சொல்லுவான்னு கேட்டால் நாங்கள் மதுவாக விற்பதற்கு அதை வச்சுக்கிறல, இதை எதுக்கு வச்சுருக்கோம்னு கேட்டால் நாங்கள் வினிகராக மாற்றி விற்குவோம் அப்படின்னு சொன்னால் அவனை நடவடிக்கை எடுக்க இயலாது. நடவடிக்கை ஏறலைன்னு சொன்னால் மதுபானம் தாராளமாக கிடைக்கும். மதுபானங்கள் தடை செஞ்ச ஒரு இஸ்லாம் வந்து அது கடைகள்லையோ பொது இடங்களில் வச்சு விற்கிறாங்கன்னு சொன்னால் பறிமுதல் செய்யும், நடவடிக்கை எடுக்கணும், அப்போ தான் ஒழிக்கவும் முடியும். அதை அனுமதியை கொடுக்கக்கூடாது. இஸ்லாமிய அரசாங்கத்தில் மதுபானத்தை விற்பதற்கு வைத்திருப்பதற்கு மொத்தமாக அனுமதி கொடுக்கப்படாது. ஆனால் இதுக்கு இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தாங்கன்னு வைங்க, எந்த மாதிரி நீங்கள் வந்து மதுபானத்தை நீங்கள் வினிகர் ஆக்கி கொள்வதாக இருந்தால் அது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தார்களே. ஆனால் அப்போ என்ன நடக்கும்னா எல்லாருமே இந்த வினிகருங்கிற பேரை வச்சுக்கிட்ட மதுபானத்தை ஸ்டாக் பண்ணுவாங்க. மாட்டிக்கிட்டால் என்ன செய்வாங்க? நாங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக 100 லிட்டராக எடுத்து நாங்கள் வினிகரை மாற்றிக்கிடுவோம், வினிகரை மாத்திரக்கு வச்சுருக்கும் போது எப்படி எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னு கேட்பாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த நீங்கள் புதைச்சி வைக்கிறீங்கள வச்சு அதை எடுக்கும்போது வினிகரை ஆன பிறகு தான் எடுக்கணும், ஓப்பனே பண்ணணும். அது வினிகர் அது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், இயற்கையாக மாறக்கூடியது என்பது வந்து ஒரு மண்ணில் புதைச்சி இருட்டான இடத்துல வச்சிடுறாங்க. 20 நாள் வச்சவுடனே ஒரு மதுபானம் ஆயிடுதுன்னு வைங்க, ஆனவுடனே அவனுக்கு கணக்கு தெரியும் இப்போ மதுவாகிடுச்சு. இப்போ வினிகர் ஆக்கணும்னா அதை ஓப்பன் பண்ணி மதுவாக கொண்டாந்து வீட்டில் வைக்காமல் அப்படியே சீல் வச்ச மாதிரி என்ன செய்யணும், வெயிலில் வைக்கணும். அதுக்கப்புறம் வினிகரமாகும். அப்போ நீ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உன்கிட்ட வினிகர் தான் வீட்டில் இருக்கணும், வீட்டுக்குள்ளே மது இருக்கக்கூடாது. அப்போ தானாக உருவாவது என்பதற்கும் நம்மளாக உருவாவது என்பதற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இந்த வேறுபாட்டின் காரணமாக தான் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் வினிகரை வந்து இந்த மதுபானத்தை வினிகராக உருவாக்குனீங்கன்னா அது கூடாது. அப்படின்னா என்ன, அதுக்காக கூட நீங்கள் வச்சுக்கிறக்கூடாது. மதுபானமாக நீங்கள் இந்த பொருளை எடுத்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வினிகராக மாற்றுறது இந்த வாசலை திறந்தோம் என்று சொன்னால் மதுவை ஒழிக்க முடியாது. மது இப்போ வேணாலும் தாராளமாக கிடைக்கும். இந்த சட்டத்தின் ஓட்டைக்குள்ளே புகுந்து அவங்க மதுவை விற்க ஆரம்பிப்பார்கள். கேட்டால் வினிகர் ஆக்கிறதுக்கு என்று காரணம் சொல்லுவார்கள். அதை தடுப்பதற்கு தான் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீ தயாரிக்கிறீங்கள அதை தயாரித்து ஓப்பன் மூடி வச்சு தான் அதை தயாரிப்பாங்க. மூடி சீல் வச்சு வாயெல்லாம் கட்டிடுவாங்க. வாயை கட்டின வகையில் ஒரு 20 நாளைக்கு ஆன பிறகு நமக்கு தெரியும் மதுவாயிடுச்சுன்னு. ஆனவனு ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. இன்னொரு 10 நாளைக்கு வச்சுட்டு என்ன செய்யணும், வெயிலில் வச்சுட்டு அப்புறம் நீ ஓப்பன் பண்ணணும். எடுக்கும்போதே வினிகராக தான் நீ எடுக்கணும். அப்போ ரெண்டுமே போதையற்ற பொருளாக இருந்தாலும் அதுக்கு உள்ள ஒரே வித்தியாசம் என்னன்னு கேட்டால், இது மிஸ்யூஸ் பண்ணப்படும். இதை வந்து வினிகராணி மாற்றிக்கிறலாம் என்று சொல்லப்பட்டோம் என்று சொன்னால் அந்த சட்டம் தவறாக உபயோகப்படுத்தப்படும். என்று சொன்னால் மதுபானம் கிடைத்து கொண்டே இருக்கும். மதுபானத்தை தடுக்கிறோம்னு நம்ம பேருக்கு சொல்லிக்கிற வேண்டியதான். ஆனால் என்ன செய்யும், மதுபானம் கிடைக்கிற வாசனை அடைக்கணும்ல. ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் சும்மா குடிக்காதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. அந்த குடி கிடைக்கிறதுக்குரிய வாசலாம் அடைக்கணும். எங்கே அவன் கஷ்டப்பட்டாலும் கிடைக்கக்கூடாது. மதுபானத்தை கிடைக்காம ஆக்குனாத்தான் அவன் என்ன செய்வான், அதிலேருந்து விடுபடுவான். அப்போ இஸ்லாமிய அரசாங்கத்தில் அப்படி ஒரு நிலை இருக்கும் பொழுது மதுபானத்தை வந்து வேறு ஒன்றாக நான் மாற்றுவதற்கு வச்சிருக்கிறேன் என்று சொல்லி தப்பிக்க இஸ்லாம் இடம் தராது. மதுபானத்தை வேற ஒரு பொருளாக மாற்றுவதற்கு நான் வச்சுருக்கிறேன்னு இன்றைக்கி வினிகர் மாதிரி வேறு ஒன்று கூட ஒருத்தன் சொல்லுவான். ஏன்டா மதுபானத்தை வச்சுருக்கிற, மதுவாக விற்கிறதுக்கு நான் வச்சுருக்கல, இதை வந்து ஜூஸாக மாற்ற போகிறேன், அதுவாக மாற்ற போகிறேன்னு ஏதாவது காரணம் சொல்லுவான். அதெல்லாம் இங்கே வச்சுக்கிறக்கூடாது. நீ மதுன்னா மது தான். நீ மாத்திரை அந்த தயாரித்து எடுக்கும்போது என்ன செய்யணும், அந்த மாதிரியே அந்த ஸ்டேஜ் வந்து மூடப்பட்ட நிலையில் அந்த ஸ்டேஜை கடந்து வினிகர் அவங்க கையில் கிடைக்கணும். அப்படிங்கிறதுனால தான் ரெண்டுக்கு வித்தியாசப்படுத்துகிறாங்க. அதனால் அந்த வினிகர் என்பது வந்து நமக்கு வந்து தடை செய்யப்பட்டது கிடையாது. அந்த வினிகர் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், மதுபானத்திற்கு அடுத்த நிலைக்கு வருதில்ல, அடுத்த நிலைக்கு வந்த பிறகு தான் அந்த இதை ஓப்பன் பண்ணணும். நீங்கள் அந்த பொருளை வெளியே எடுக்கணும். நீங்கள் மதுவாக எடுத்து வைத்து அப்புறமேல் வினிகர் ஆக்குவதாக இருந்தால் ரெண்டும் ஒரே மாதிரி தெரிந்தாலும் இதில் வந்து சட்டத்தை வந்து தவறாக யூஸ் பண்ணி அனைவருக்கும் பரவலாக அந்த போதைப் பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் வித்தியாசமாக தெரிகிறது. அதனால் ரசூலுல்லாஹ் இதை தடுக்கிறாங்க, வினிகரை தடுக்கலை. அதுவாக வினிகரா நீங்கள் இப்போ மதுபானத்துக்குன்னு பொதிச்சு வச்சுருக்கிறியா, இன்னும் 10 நாளைக்கு வெயிலில் வச்சு என்ன செய்ய, வினிகராகவே அது வெளியே எடுக்கும்போது என்ன செய்யணும், உங்கள் சில பொருள்கள் வந்து பல ஸ்டேஜுகளை கடந்து ஒரு பொருளாக வரும். அந்த கடைசி நிலைக்கு வர்ற வரைக்கும் வந்த பிறகு எடுத்தோம்னு சொன்னால் அந்த பஞ்சாயத்து வேறு, நடுவில் வேறு ஒரு மாறுதல் அடைஞ்சிருக்கும்ல, அதை எடுத்து வைத்து மரம் வந்து பிறகு மாத்திரன்னு சொன்னால் அது மிஸ்யூஸ் ஆயிரும். அப்படிங்கிற ஒரு வகையில் தான் இதை எடுத்துக்கொள்ளணும். இது ஒரு விஷயம்.
அதனால வினிகர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வினிகரில் வந்து சாதாரணமாக அந்த ஆப்பிள் வினிகர்னு இருக்கிறது, அதில் பல நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்கிற நல்லதுன்னு வேறு சொல்கிறான். இன்றைய விஞ்ஞானிகள் வந்து வினிகர் வந்து பல வகைக்கு நல்லதுங்கிறான். கொழுப்புகளை குறைப்பதற்கு அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் சாப்பிடுங்கலாம் பரிந்துரை செய்கிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு எல்லா பொருள்கள்லேருந்து வினிகர் எடுக்கிறாங்க. இந்த ஆப்பிளில் எடுக்கிறது கொஞ்சம் மேலானதாக வச்சுருக்காங்க. விலை கூடுனது ஆப்பிள் வினிகருங்கிறது வந்து விலை அதிகமானதாக இருக்கும். மற்ற சாதாரண நான் ஃப்ரூட் வினிகர் கூட இருக்குது. பழங்கள்லேருந்து எடுக்காத வினிகரும் இருக்குது, பழங்களில் இருந்து எடுக்கிற வினிகரும் இருக்கிறது. பழங்கள்லேருந்து எடுக்காமல் சும்மா தண்ணி மாதிரி இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும். அதில் பழங்கள்லேருந்து எடுத்ததாக இருக்காது. இந்த பழங்களில் எடுத்தது வந்து கொஞ்சம் காப்பி குடிக்கிறோம்ல அந்த மாதிரி, அதில் லைட்டான காப்பி மாதிரி ஒரு கலரில் இருக்கும், எண்ணெய் மாதிரி ஒரு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மாதிரி இருக்கும். இதில் ஃப்ரூட்லேருந்து எடுக்கக்கூடிய வினிகர்லாம் நான் ஃப்ரூட்டாக இருந்துச்சுன்னா நீராவி ஆக்கி எடுக்கிறது. அப்படி எடுத்தாங்கன்னு சொன்னால் தண்ணி குடிக்கிறோம்ல, இந்த பிஸ்லரி வாட்டர்லாம் குடிக்கிறோம்ல அந்த மாதிரி இருக்காது. அந்த வினிகருக்கு எந்த ஒரு நிறமும் இருக்காது, ரொம்ப கண்ணாடி மாதிரி தெளிவாக இருக்கும். ரெண்டுமே வினிகர் தான், அதில் உள்ள அந்த புளிப்பு எல்லாமே இருக்கும். அப்போ வினிகர் என்பது வந்து நமக்கு தடை செய்யப்பட்டது கிடையாது. அது வந்து மதுபானத்திலிருந்து மாறி வந்தாலும் நம்மளாக மாற்றாமல் இருந்தால் என்ன செய்யலை, தடுக்கப்பட்டது கிடையாது. அது ஒரு விஷயம். அடுத்ததாக இந்த போதைப் பொருள் வந்தாலும் கசகசா. இந்த கசகசாங்கிறது போதைப் பொருளா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கசகசாவை பற்றி நம்ம ஆரம்பத்தில் நம்ம அது கசகசா வந்து என்ன சவுதிலாம் தடை செஞ்சு வச்சுருக்கிறோம். நீங்கள் இப்போ கூட ஹஜ்ஜிக்கு போனீங்கன்னா கசகசா கொண்டு போனீங்கன்னா அதை பறிமுதல் செஞ்சுருவான். கசகசா கொண்டு போக முடியாது. சவுதிக்கு ஹஜ்ஜிக்கெலாம் உம்ராவுக்கு போனீங்கன்னா நீங்கள் கொண்டு போகிற பொருள்களில் இந்த கசகசா வைத்திருந்தால் என்ன செய்வான், அதை சீஸ் பண்ணிக்கிடுவான். அப்போ அந்த கசகசாவை ஏன் சீஸ் பண்ணுறான்னு சொன்னால், அது ஒரு போதைப் பொருள் என்பதற்காக சீஸ் பண்ணுறான் என்று நம்ம விளங்கி கொண்டு நாமளே ஒரு 2016க்கு முன்னாடி வரைக்கும் அதை கசகசா ஒரு போதைப் பொருள், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நம்மளு சொல்லியிருக்கிறோம். நம்ம 2016க்கு முந்தி நம்முடைய எழுத்துக்கள் பேச்சுக்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கசகசாவை பற்றி அப்படி தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் 2016 அது இப்போ பலவிதமான ஆய்வுகள் எடுக்கப்பட்டு வேறு விதமான முடிவுகளை மருத்துவங்களும் அறிவிக்குது. அந்த விஷயங்கள் வந்து ஜூனியர் விகடன்கிற ஒரு பத்திரிகையில் இந்த 2016 இந்த கசகசாக்குன்னு ஒரு ஆர்டிக்கல் போடுறான். கசகசா என்பது அது வந்து அதிலிருந்து தான் போதைப்பொருள் அபின் உண்டாக்கப்படுது. கசகசா செடி வந்து அந்த கசகசா விதையை ஊண்டி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதிலேருந்து முளைக்கக்கூடிய செடி தான் அபின். அந்த அபின் செடியில் அவனுக்கு கீறி விடுவார்கள், பால் மாதிரி வரும். அந்த பாலை சேமித்து வைத்து தான் என்ன செய்வாங்க, அந்த அபினை தயாரிக்கிறார்கள்னு இருக்கிறது. அப்போ அந்த கசகசா என்பது வந்து அபினுடைய விதை, அபின் தயாரிப்பதற்குரிய விதை. அப்படிங்கும் பொழுது அப்போ அதில் வந்து போதை வருமானால் அந்த விதையிலையும் போதை தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் நம்ம சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் அப்படி எடுக்க முடியாது. இப்போ பனைமரத்துலேருந்து கல் இறக்குறதுனால பனைமரத்தில் உள்ள எல்லாத்தையும் ஹராம்னு சொல்ல முடியுமா? பனைமரத்துலேருந்து தான் 17 தான் கல் எடுக்கிறான். கல் எடுத்த காரணத்தினால் தேங்காய் ஹராமு, நொங்கு ஹராமு, பனங்கிழங்கு ஹராமு அப்படி நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஒரு பொருளில் ஒரு விஷயத்தில் அந்த போதை இருக்கும் என்று சொன்னால் அதில் அந்த மரத்துடைய அனைத்துலேயும் இருக்காது. சிலது இலையில் போதை இருக்கும், சிலது வேரில் போதை இருக்கும், சிலது அளவில் சாரில் போதை இருக்கும், சிலது விதையிலே போதை இருக்கும். எதில் போதை இருக்கிறதோ அதுதான் நமக்கு ஹராமே தவிர ஒரு போதையான செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்தும் ஹராம ஆகாது. அது போதை தந்தால்தான். ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன அளவு சொன்னாங்கன்னா, குல்லு முஸ்கிரின் ஹராமுன், போதை தருகிற அனைத்தும் ஹராம்ட்டாங்க. இப்போ இந்த கசகசா விதையை ஆய்வு செஞ்சு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ சவுதியில் அதை தடுத்துருக்கிறாங்கல்ல, அதுக்குரிய ரீசன் அவன் சொல்கிறான். அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த கசகசாவை கொண்டு போய் விவசாயம் விதைச்சி அபின் செடியை வளர்த்துருவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் கசகசாவை என்ன செய்கிறான் அவன் தடை செஞ்சு இருக்கிறான்ட்டு அந்த ரிப்போர்ட்டில் கொடுக்குறாங்க. அவங்க காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது கசகசாங்கிறது விதை, அந்த விதையின் மூலமாக என்ன செய்ய முடியும், அபின் செடியை வளர்க்க முடியும், வளர்த்து அந்த போதைப் பொருளை உற்பத்தி செஞ்சிருவார்கள் என்பதற்கு தான் தடை செய்கிறான். ஆனால் உண்மையில் இந்த கசகசா வந்து அப்படி முளைக்க வைக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வரக்கூடிய கசகசா வந்து வேக வச்ச கசகசா, அந்த உயிர் முளைக்கிற தன்மையை நீக்கிட்டு தான் விற்கிறான். நீங்கள் இந்த கடையில் விற்கிற கசகசா வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் செடி மாதிரி போட்டு வச்சேன்னா முளைக்காது. நீங்கள் கொண்டக்கடலையை அவிச்சிட்டு அந்த இது விட்டால் முளைக்குமா? ஒரு கொண்டக்கடலையை மண்ணுக்குள்ளே புதைச்சா அது முளைச்சிடும். அதனால அவிச்சு விட்டு அந்த கொண்டக்கடலை சுண்டல் எடுத்து புதைச்சா முளைக்குமானா முளைக்காது. எப்போ நீங்கள் வேக வச்சிடுறீங்களோ அது முளைக்கும் திறனை இழந்துடும். எந்த பொருள் நீங்கள் வேக வச்சாலும் சரி, வேக வைக்காத தானியங்கள் தான் அந்த விதைகள் தான் என்ன செய்யும் முளைக்கும் தன்மையில் இருக்கும். வேக வச்ச உடனே அந்த உயிரை எடுத்துனது.
அந்த ஹீட்டில் வேக வைக்கும்போது என்ன செய்யும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது முளைக்கிற திறனை இழந்துவிடும். இப்போ நம்ம வாங்குகிற அந்த கசகசாக்கள் வந்து சோதனைக்கு நீங்கள் வீட்டில் கொண்டு போய் போட்டாலும் முளைக்காது. ஏன் முளைக்காதுன்னு சொன்னால் முளைக்கிற தன்மை எடுத்துடுறான் அதை. ஏன்னு கேட்டால் அந்த இதை வந்து அபின் செடியை உண்டாக்கிடுவாங்கல்ல, ஒரு அரசாங்கம் இப்படி அனுமதிப்பான். கசகசா வந்து சாதாரணமாக எங்கே பார்த்தாலும் கடையில் விற்கக்கூடிய பொருளாக இருக்கிறது. அது அபினுடைய விதையாக இருந்தால் அவன் வந்து விற்க அனுமதிச்சா என்ன செய்ய, ஒவ்வொருத்தன் வீட்டில் அபின் செடி வளர்க்க ஆரம்பிச்சிடுவான். அப்படிப்பட்டது அனுமதிக்க மாட்டான். இது உங்களுக்கு அபினுக்கு உரிய விதையாக இருந்தாலும் அது பச்சையாக வேக வைக்காமல் அதனுடைய உயிரை சாகடிக்காமல் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும், அதிலிருந்து அபின்கிற செடியை வளர்க்க முடியும். ஆனால் சவுதியில் இதை வழங்காமல் என்ன செய்கிறாங்கன்னா ஒட்டுமொத்தம் தடுத்து விட்டாங்க. வேக வச்சதுங்கிற பேரில் வேக வைக்காதையும் கொண்டு வந்துடுவாங்க, கசகசானில் கொண்டு வந்துடாத அப்படின்னு அவன் தடுத்து வச்சுருக்கானே தவிர, ஆய்வு செஞ்சோம்னு சொன்னால் அதில் இந்த 2016ஆம் ஆண்டு அந்த ஆய்வு கட்டுரையில் ஒவ்வொரு பொருளையும் இந்த கசகசாவுடைய செடியில் என்னென்ன இருக்குதோ அதில் என்னென்ன கேடுகள்லாம் இருக்குதுங்கிறதெல்லாம் பட்டியல் போட்டு சொல்லும் பொழுது அதில் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதில் வந்து சிலதில் தான் போதை இருக்கிறது. கசகசா குறிப்பாக அந்த கசகசாங்கிற விதையில் போதை கிடையாது. ஆய்வு செஞ்சு என்ன செய்கிறாங்கன்னா அந்த விதையில் போதை கிடையாது. ஒரு போதைப் பொருள்லேருந்து கிடைச்சாலும் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் போதை இருக்கான்னு ஆய்வு செய்யும்போது கிடையாது என்று அவங்க ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. போட்டோன்னு நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், நம்ம கிசான் டாக்டரை கால் பண்ண இருக்கார்ல, அவர் அந்த டாக்டர்கிட்ட கொடுத்து இப்படி போட்டிருக்கிறான், இதை கொஞ்சம் ஆய்வு செஞ்சு ஒரு ஆர்டிக்கலாக நீங்கள் எழுதித்தாங்கன்னு நம்ம கேட்டோம். அவர் ஒரு ஆர்டிக்கலாக செஞ்சு அதில் என்னென்ன அந்த கெமிக்கல் பேர்லாம் ஆங்கிலத்தை நம்மளால் எழுத முடியாதுல்ல, மருத்துவ ரீதியாக எழுதோம்னா ஒரு பெரிய டாக்டர்னு கேட்டுவிடுவாங்க, நம்மளும் கேட்டுவிடுவாங்க. அதனால் என்ன செஞ்சேன்னா அதுக்குரிய படித்தவர்கள் மூலமாக எழுதினா தான் அது வந்து நம்பகத்தன்மையாக இருக்கும் என்பதற்காக வேண்டி அவர் மூலமாக ஒரு ஆர்டிக்கல் மூலமாக அவர் எழுதி தந்தார். அது கசகசா சாப்பிடலாமான்னு ஒரு ஆர்டிக்கல் ஆன்லைன் பேஜில் இப்போவும் இருக்குது. அந்த ஆர்டிக்கலை அந்த கட்டுரையை என்ன செய்யலாம், நீங்கள் பார்த்து படிச்சுக்கிடலாம். அதில் என்ன செய்கிறாங்கன்னா, கசகசாவில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. கசகசாவில் ஆய்வு செஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அது போதை கிடையாது, அதில் வந்து நோய் தடுப்பு இருக்குது, ஆரோக்கிய மேம்பாடு இருக்கிறது, கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குல்ல அதை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது, நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கும். கொலஸ்ட்ரால் 2 வகை இருக்குது. நல்ல கொலஸ்ட்ரால்ங்க தரக்கூடிய உணவுகளை சாப்பிட சொல்கிறாங்க டாக்டர்கள்லாம். கெட்ட கொலஸ்ட்ரால் வரக்கூடியதை தான் தவிர்க்க சொல்கிறாங்க. இந்த கசகசா வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை அழிக்குது, நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்குது, அந்த நன்மை அதில் இருக்குது. அதில் என்னென்ன கெமிக்கல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி மாரடைப்பு, பக்கவாதம் இதெல்லாம் தடுக்கும். கசகசாவில் மாரடைப்பு, பக்கவாதத்தெல்லாம் தடுக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அந்த வெளியில் உள்ள கசகசாவுடைய மேலே உள்ள தோல் இருக்கும்ல, தோல்னா கண்ணுக்கு தெரியாத தோல் தான், அதே சின்னதாக தான் இருக்குது. அதுலேயும் அந்த தோல் சத்து இருக்குது. அந்த தோல் அது வந்து மலச்சிக்கலை தடுக்க உதவக்கூடிய நார்ச்சத்து அதில் ஜாஸ்தியாக இருக்குது. சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிட்டாங்கன்னா சர்க்கரையை கட்டுப்படுத்தும். கசகசா வந்து சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய அதில் நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதிக அளவில் போதிய அளவில் இரும்பு, காப்பரு, பொட்டாசியம், மாங்கனீஸு இது மாதிரி மெக்னீசியம்லாம் அதில் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து மருத்துவ டாக்டருங்களை அவர் தேடி எடுத்து அந்த மருத்துவ ஆர்டிக்கல்லேருந்து எடுத்து ஆதாரங்களை காட்டி அந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார். அது ஆன்லைன் பேஜில் இருக்கிறது. அதை போட்டு நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், இந்த கசகசா மரத்தில் உள்ள எல்லாத்துலேயும் போதை இருக்கிறது, இந்த கசகசா விதையில் மாத்திரம் இல்லை. அது ஒரு மயக்கம் மாதிரி, மயக்கம் சில இதில் வரும்ல, சில பொருளை சாப்பிட்டோம்னா ரொம்ப சோறு தண்டா கூட மயக்கம் வரும். உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் போதை கிடையாது. அது மயக்கமான ஒரு நிலை வரும்னு அது வருமா. ஆனால் அந்த மயக்க நிலையில் உள்ள ஒருத்தனை கொண்டு சோதிச்சியல்னு சொன்னால் அவன் போதை உள்ளவனாக தான் அதை சொல்லுவான். ரிப்போர்ட்டில் மயக்கத்துக்கு ஒரு மருந்து உங்களுக்கு தரான்னு வைங்க, அந்த நிலையில் டாக்டர் சோதிச்சான்னா இவன் போதையில் இருக்கான்னு சொல்லுவான். ஆனால் போதை இல்லது. போதைங்கிறது வந்து அந்த அறிவு மட்டும் செயலிழந்து போகிறதுக்கு பேர் தான் போதை. மயக்கம்ங்கிறது ஒட்டுமொத்தமாக நிறைய உறுப்புகள் செயலிழந்து போயிடும். கையில் ஒரு ஊசி போட்டான்னு வைங்கள, மயக்க ஊசி போட்டான்னா கையெல்லாம் மரத்து போயிடும். ஆனால் அது போதைன்றது காட்டும். ஆனால் உண்மையில் அது போதை இல்லை. ஆனால் அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, ஆரம்பகட்ட டெஸ்ட்டில் வந்து இவர் கசகசா சாப்பிட்றது நிறைய சாப்பிட்டாருன்னு வைங்க, அவர் போதையில் இருக்கிறதா அது சொல்லணும். ஆனால் அது போதை இல்லை. இது மாதிரி நிறைய மயக்க மருந்துகளுக்கு சொல்லணும். அது போதை இருக்கான்னு தனி ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் அதில் போதை இல்லைன்னு சொல்லி அந்த ஆர்டிக்கலில் விரிவாக எழுதியிருந்தாங்க. நீங்கள் அந்த மருத்துவ ரீதியான வாசகங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால அந்த ஆர்டிக்கல் என்ன செய்யுங்க, ஆன்லைன் கசகசான்னு அடித்தாலே வந்துடும். ஆன்லைன் PJ.in கசகசான்னு அடிச்சிங்கன்னா அந்த ஆர்டிக்கலை போட்டிருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செஞ்சோம்ட்டா 2016 இது அறிவு போட்டோம். யாராவது இதுக்கு மாற்று கருத்து இருந்தால் தெரிவிங்க. ஏன்னா நம்ம அந்த ஒரு வார பத்திரிக்கையில் வந்திருக்குது,
ஒரு நம்ம டாக்டர் ஒருத்தர் ஆய்வு செஞ்சு எழுதியிருக்கிறாரு. இருந்தாலும் இது தவறான தகவலாக இருக்கலாம் என்று நீங்கள் கருதுனீங்க என்று சொன்னால் கசகசாவில் போதை இருக்குன்னு யாராவது சொல்லியிருப்பாங்கல்ல, அது மாதிரியான ரிப்போர்ட் இருந்து அனுப்புங்கன்னு சொல்லி 2016 போட்டிருந்தோம். போட்ட பிறகு யாருமே என்ன செய்யலை. 2 வருஷம் வரைக்கும் அதை வந்து உணர்வு பத்திரிகைகள் எழுதியிருந்தோமே தவிர நம்ம ஆன்லைன் பிஜிலலாம் அதை கட்டுரையை நம்ம போடவே இல்லை. 2 வருஷம் பார்த்துட்டு 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. யார் இந்த கசகசாவுக்கு இந்த கட்டுரைக்கு மறுப்பாக இல்லை போதை தரக்கூடியது தான், என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, இந்த டாக்டர் சொன்ன தப்பு என்று யாருமே சொல்லலை அப்படின்னு போட்டு அப்போ தான் நம்ம அறிவித்தோம். 2018 தான் கசகசா போதைப் பொருள் நிரூபிக்கப்படலைன்னா நீங்கள் எப்படி நிரூபிக்காத ஒன்றை போட்டு ஹராமுங்கிறீங்க? அதிலிருந்து போதைப் பொருள் உண்டானாலும் அதில் போதை இருக்குதா இல்லைங்கிறான். இல்லைன்னு ஒரு டாக்டர்கள் சொல்வதாக ஆய்வுகள் அடிப்படையில் சொல்கிறாங்க. மாற்று கருத்து உள்ளவங்க என்ன செய்யணும்னா போதை இருக்கத்தான் செய்யுதுன்னு சொல்லணும்ல. அப்படி யாரும் அந்த கட்டுரைக்கு பதில் சொல்ல முன் வரல. 2018 வரல. இப்போ 25 ஆகிடுச்சு, இன்றைக்கி வரைக்கும் கூட வரல. அப்போ 14 அந்த இதுக்கு வந்து மாற்று கருத்து இருந்தால் தெரிவிங்கன்னு சொல்லி 25 வரைக்கும், அதுக்கு 18க்கு பிறகு தான் நாங்கள்லாம் கூட அந்த கசகசாவை வந்து கடையில் கூட விற்க ஆரம்பித்தோம். 18 முன்னாடி வரைக்கும் நாங்கள் விற்க மாட்டோம். ஏன்னு கேட்டால் அது வந்து சந்தேகத்துக்கு போதைப் பொருள்னு நம்ம நம்பி கொண்டிருந்ததுனால. அப்போ இவ்வளோ தெளிவாக ஆய்வு செஞ்சு நவீன கருவிகள் மூலமாக சோதித்து பார்த்து அதில் நன்மை தான் இருக்குதுன்னு சொன்ன பிறகு நம்ம அதை ஹராம்னு சொன்னால் அது குற்றம் தானே. அல்ல ஹராமாக்காத ஒன்றை ஹராமாக்குறது குற்றமாகி போயிடும். ஹராம் ஆக்கினா தான் ஹராம் ஆக்கணும். அப்போ ஹராமுக்கு முக்கியமான மேட்ரு போதை தான். அல்ல ஹராமாக்கி இருக்கிறான். எதை போதைக்கு ஹராமாக்கி இருக்கிறான்னா போதைப் பொருளை ஹராமாக்கி இருக்கிறான். அப்போ போதை இருக்குதுன்னு நீங்கள் நிரூபித்தால் மட்டும்தான் ஒரு பொருளை நீங்கள் ஹராமாக்கணுமே தவிர அந்த இறைச்சியை நிறைய சாப்பிட்டா உங்களுக்கு போதை மாதிரி தெரியுங்க. நல்லா மட்டன் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, மத்தியானம் பெருநாளைக்கு படுத்துறீங்களா இல்லையா, நிறைய சாப்பிட்டீங்கன்னா அது தள்ளணும், அதுக்கு பேர் போதையா? அது போதை கிடையாது, அது உண்ட மயக்கம், சாப்பாட்டு மயக்கம். அந்த மயக்கத்தையெல்லாம் நம்ம போதைன்னு எடுத்துடக்கூடாது. அதெல்லாம் வந்து போதைங்கிறது மூளை செயலிழந்து போகிறதுக்கு பேர் தான் என்னது, சிந்தனையில் ஒரு வறுமையை தவிர தூக்கத்தை தரக்கூடியெல்லாம் போதைன்னு சொல்லக்கூடாது. சில பொருள்களும் தூக்கத்தை தரும், அதனால் அது போதைன்னு சொல்ல முடியாது. அதனால் கசகசா என்பது நீங்கள் கூடுதல் விவரத்துக்கு அந்த ஆர்டிக்கல் நீங்கள் படித்தா தான் மருத்துவ ரீதியாக காரணங்களோடு நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும். சரி, ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு ஆய்வு அடிப்படையில் இது சொல்லி இருக்கிறாங்க என்று வழங்க முடியும். அதனால் கசகசா என்பது நம்ம தாராளமாக என்ன செய்யலாம். இவ்வளோ நன்மை வேறு இருக்குன்னு சொல்கிறான்ல, கேடுகள் போதையும் இல்லை, ப்ளஸ் பார்த்திங்கன்னா அது பயன்படுத்த நன்மையாவில் இருக்குது. எல்லாமே நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு உரியதாக தானே சொல்கிறான். அதனால் தாராளமாக என்ன செய்யலாம் போட்டுக்கணும். அது போக அது அந்த டேஸ்ட்டு கசகசா போட்டதனுடைய டேஸ்ட்டு கசகசா இல்லாத இறைச்சிக்கு வராது. நீங்கள் எந்த கறி குழம்பு வச்சாலும் சரி கசகசா சேர்த்து வச்சிங்கனாலே அதனுடைய ருசியே வேறு தான். கசகசா அதுக்காக வேண்டி ஹலால் ஆக்கிடக்கூடாது. அது கூடுதல் தகவல் தான், தான் ஒரு ருசியாக இருந்தால் திங்கலாமல் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. அது போதை இல்லைங்கிற காரணத்தினால நீங்கள் அது பார்த்தீங்கன்னா கசகசா வந்து கறி குழம்புல சேர்த்தாங்கன்னு சொன்னால் அது இலங்கையில் கடலோர பகுதியில் ஜாஸ்தியாக சேர்ப்பாங்க. காயல்பட்டினம் எங்கள் கடலோர மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த இறைச்சி ஆணமாக இருந்தாலும் என்ன செய்வாங்க, கசகசாவில் சேர்த்துருவாங்க. தேங்காய் சேர்க்குற மாதிரி கசகசாவை அரைச்சி சேர்ப்பாங்க. சேர்த்தா அது அதனுடைய ருசியே கொஞ்சம் கூடுதல் ருசியாக இருக்கும். அங்கே மட்டும் அப்படி ருசியாக இருக்குன்னு கேட்டால் அந்த பொருளை சேர்க்கறதுனால தான். அதனால் கசகசாவை தவிர்த்தவங்க கூட நினைஞ்சிக்கலாம் சேர்த்துக்கூடணும், அதில் எந்த குற்றமும் கிடையாது. விலை கூட, கசகசா கொஞ்சம் விலை ஜாஸ்தி. சரி, இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து வந்து இப்போ ஹராமான விஷயங்களில் நம்ம பல விஷயங்களை பார்த்துட்டோம். அதில் வந்து கடைசியாக போதைப் பொருள் ஹராம், அது இந்த அடிப்படை தான் பார்த்துருக்குறோம். அடுத்து ஹராமான விஷயங்கள் என்னென்னு கேட்டால் அதையே நம்ம தலைப்பாக எடுத்தோம்னா விரிவாக போயிடும். அதாவது ஹராமான சம்பாதிக்கிற பல வழிகள் மார்க்கத்தில் இருக்குதுல்ல, அந்த வழியில் எது வந்தாலும் ஹராம். வட்டி ஹராமுன்னு இருக்குது. இப்போ வட்டியவே ஒரு மாதம் பூரா வளர்க்க வேண்டி வந்திருக்கும். அதெல்லாம் அந்த செய்வோம். நீங்கள் பேசிக்க மட்டும் சொல்லிட்டு போயிடும். வட்டி ஹராம்னு இருக்குல்ல, வட்டி மூலம் நீங்கள் சம்பாதிச்சு அது என்னது ஹராம். உங்களுடைய உணவு வந்து வட்டி மூலம் சம்பாதிக்கப்பட்ட காசிலிருந்து நீங்கள் சம்பாதிச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அது ஹராமு. அதே மாதிரி மோசடி ஹராமு. இதெல்லாம் விளக்க தேவையில்லை. அது உணவுங்கிற வகையில் இல்லாமல் எல்லாத்துலேயும் வரக்கூடியதான். அது மோசடி செய்கிறான் ஒருத்தன் வந்து அடுத்தவனுக்கு மோசடி செஞ்சு சம்பாதிக்கிறான். மோசடி செஞ்சு சம்பாதிச்சா என்னது, 10 ரூபா தாங்க 20 ரூபா போடுறான்னு சொல்லி மக்கள்கிட்ட காசை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஓடி போயிடுறான். அந்த 20 ரூபா என்னது, மோசடி. மோசடி மூலமாக வந்தது ஹலாலானா ஹலால் இல்லை, அது ஹராம். அதே மாதிரி பிறருடைய பொருள் எந்த வகையில் வந்தாலும் அது ஹராம். திருட்டு எந்த வகையில் வந்தாலும் ஹராம். அமானித மோசடி எந்த வகையில் வந்தாலும் ஹராம். அப்போ பிறருடைய பொருளை எடுத்துக்கொள்வது வந்து மார்க்கத்தில் ஹராம். அது உணவாக இருந்தாலும் பானமாக இருந்தாலும் ஒரு ஜன இடமாக இருந்தாலும் இந்த பேசிக்கை விளைக்கணும். வட்டியும் ஹராமு. அடுத்தவனுடைய பொருளை வந்து நம்ம எடுத்தோம்னு வந்துட்டாலேயே அது பச்சை ஹராம். இது ஒரு அளவுல பிறருடைய பொருள் ஹராம்னு. இதை பற்றி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு கேட்டால்,
ரெண்டாவது சூறாவில் 188வது வசனத்தில் சொல்லும் பொழுது வலா தகுலு அம்பாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி, உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய செல்வங்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள், பாத்திலான முறையில் தப்பான முறையில் உண்ணாதீர்கள். தப்புனா என்னது? லஞ்சம், வட்டி, மோசடி, இதெல்லாம் தப்பு. தப்பான முறையில் உண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்லி 188 வகை வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 4:29 வசனத்துலேயும் இதே விஷயத்தை எல்லாம் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், உங்களுக்கு மத்தியில் தவறான முறையில் பொருளை உண்ணாதீங்க, இல்லா அந்த கூண திஜாரத்தை நான் தராளி மின்கும், மனம் விரும்பி செய்கிற வியாபாரமாக இருந்தாலே தவிர, இந்த பொருளை எந்த பொருளை நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் ஒரு வியாபாரம்னு வாங்கினீங்கன்னா அது தவறான முறை கிடையாது. வியாபாரம் இல்லாமல் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தவறானதை போயிடும் அப்படின்னு நல்லா சொல்வதன் மூலமாக பிறருடைய பொருளை என்ன செய்கிறான்? ஹராமாக்குறான். அதே மாதிரி இதே ஒரு கருத்தை 4வது சூறாவில் 2வது வசனத்தையும் சொல்லி காட்டுகிறான். அப்போ பிறருடைய பொருள் எங்கெல்லாம் வருதோ, கலப்படத்தின் மூலமாக வந்தாலும் சரி, மோசடியில் வந்தாலும் சரி, திருட்டில் வந்தாலும் சரி, லஞ்சத்தில் வந்தாலும் சரி, எந்த வகையில் அடுத்தவன் பொருள் வந்து விடுகிறதோ அது பூராவே ஹராம் தான். அதுக்கெல்லாம் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த மாதிரி சம்பாத்தியத்தில் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள்னா என்ன, அடுத்தவன் சொத்தை சாப்பிட்டு யாரெல்லாம் எனக்கு உதவி செய்யணும் அல்ல அப்படி ஏற்றுக்கிறவான். ஏற்கனவே சொன்னோம்ல, ஹராமான உணவு இருந்தால் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது என்பதற்கும் அதுக்கு நரகம் உண்டு என்று சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் இதுக்கெல்லாம் பொருந்தும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, கடுமையான முறையில் நமக்கு எச்சரிச்சிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு சுட்டி காட்டியிருக்கோம். அந்த இறுதி உரையில் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த இதை பற்றி எச்சரித்தாங்க. எப்படி எச்சரித்தாங்கன்னு கேட்டால், புகாரில் 67வது ஹதீஸ்லையும் 105வது ஹதீஸு, 1739, 1742, 4406, 5550, 6043, 6785, 7078, 7447 இவ்வளோ இடங்கள்லையும் புகாரில் இந்த செய்தி வருது. என்ன செய்தி? இன்ன திமாக்கும், உங்களுடைய ரத்தங்கள்னா உயிர், உங்களுடைய உயிர்கள், அம்பாளுக்கும் உங்களுடைய செல்வங்கள், காசு பணம் அந்த மாதிரி சொத்துக்கள், செல்வங்கள், வாராலுக்கும் உங்களுடைய மான மரியாதைகள்னால் பைனக்கும் ஹராமுன், உங்களுக்கு மத்தியில் அது ஹராம். அதாவது ஒருத்தனுடைய சொத்து அடுத்தவனுக்கு ஹராம், ஒருத்தனுடைய உயிர் அடுத்தவனுக்கு ஹராம், ஒருத்தனுடைய மானம் அடுத்தவனுக்கு ஹராம். 3 விஷயத்தை சொல்கிறாங்க. அவனுடைய காசுன்னு வந்துருமானால் உனக்கு அது ஹராம், அவனுடைய உயிர்னு வந்துருச்சுன்னா நீ எடுத்துகிட்டு கொலை செஞ்சிடக்கூடாது. கொலையக்கூடாதுன்னு சொல்வதற்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஹராம், அவனுடைய உயிர் உனக்கு ஹராம் அப்படின்னா அந்த உயிரை எடுக்காத. அவனுடைய மானம் உனக்கு ஹராம், அவனை மானத்தை வாங்குற மாதிரி எதுவும் செஞ்சிடாத. அவனுடைய பொருள் உனக்கு ஹராம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, புனிதமானதுங்கிற ஹராம்ங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குது. புனிதம்ன்ற அர்த்தம் இருக்குது, தடுக்கப்பட்டதுங்கிற அர்த்தம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அந்த தடுக்கப்பட்டதுனால தான் அந்த புனிதம்ங்கிற சொல்லே வருகிறது. புனிதமான இடங்களில் பல காரியங்கள் தடுக்கப்பட்டு போயிடும். மக்கா ஹராம்னு சொன்னால் வேறு இடத்துல செய்கிற காரியங்கள் அங்கே நீங்கள் செய்ய முடியாது. அதனால் அதுக்கு பேர் மஸ்ஜிதுல் ஹராம், ஹராமான பள்ளிவாசல்ங்கிறோம்ல. என்ன ஹராமான பள்ளிவாசல்னால் வெளியில் செய்கிற காரியங்கள் நீ அங்கே செய்ய முடியாது. தக்பீர் தஹரீமா, ஹராமாக்குற தக்பீருங்கிறீங்க. தக்பீர் கட்டினவுன்னு அதுக்கு முந்தி செஞ்ச காரியங்கள்லாம் செய்ய முடியாது. தக்பீர் கட்ட முந்தி பேசுவோம், தக்பீர் கட்டுறதுக்கு முந்தி சாப்பிடுவோம், தக்பீர் கட்டிட்டோம்னா ஹராம் ஆயிரும். அப்போ ஹராமாக்குற வேலைகள் இருக்கிறதுனால தான் அந்த ஹராம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். புனிதம்ங்கிற வார்த்தை அர்த்தமும் சில பேர் செய்வாங்க. புனிதம்னு சொன்னாலும் சரி, ஹராம்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். அப்போ பிறருடைய மான மரியாதை எல்லாமே ஹராம். எந்த மாதிரி ஹராம் என்றால், கஹூர்மத்தி யோமிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா, இந்த புனித பூமியில், அதாவது மக்காவில், இந்த புனித மாதத்தில், அதாவது துல்ஹஜ் மாதத்தில், புனித நாளில், அதாவது அறுக்கக்கூடிய பெருநாள் தினத்தில், அப்போ புனித மாதத்தில், புனித இடத்துல, புனிதமான நாளில் எப்படி இவை புனிதமாக இருக்கிறதோ இது மாதிரியான புனிதமானவை பிறருடைய பொருட்கள். அப்போ பிறருடைய பொருட்கள் ஒரு ஹரமில் போய்கிட்டு நீ அந்த புனிதத்தை கெடுத்தால் எவ்வளோ ஒரு குற்றம் வருமோ, அது பெருநாள் தினத்தில் செஞ்சால் இப்படி குற்றம் வருமோ, புனிதமான மாதத்தில் செஞ்சால் இப்படி குற்றம் வருமோ, அந்த மாதிரி குற்றம் எது? அடுத்தவனுடைய பொருளை சாப்பிடுவது. அப்போ அடுத்தவனுடைய பொருள் ஹராம்ங்கிறதுக்குள்ள நிறைய விஷயங்கள் அடங்கிடும். இந்த அடுத்தவனுடைய பொருளுங்கிறது அவனா விரும்பி தந்ததை தவிர பாக்கியெல்லாம் அடுத்தவனுடைய பொருள் தான். அடுத்தவனுடைய பொருளுங்கிறது உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக கிடைத்தால் அடுத்தவனுடைய பொருள் இல்லை. அன்பளிப்பாக கிடைத்தால், தர்மமாக கிடைத்தால், பிச்சையாக கிடைத்தால் அது அடுத்தவனுடைய பொருள் கிடையாது. வாரிசு முறையில் கிடைத்தால் அடுத்தவனுடைய பொருள் கிடையாது. இப்படி இல்லாத முறையில் பிறருடைய பொருள் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது என்னவாயின, அது பச்சை ஹராம் ஆகிவிடும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்லேருந்து வழங்குகிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபலைஸ யஹில், திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ், ஃபலைஸ யஹிலுலி முஸ்லிமின் மின் அஹீஹி ஷைஉன் இல்லாமா அஹல்ல மின் நஃப்ஸிஹி, ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீமுடைய பொருள் ஹலால் ஆகவே ஆகாது, அவனாக ஹலாலாக்கி தந்தாலே தவிர. இப்போ நான் தான் அந்த சொத்துக்கு சொந்தக்காரனா, நான் உங்களுக்கு ஹலாலாக்கி தந்தால் தான் ஹலாலாகும்.
நீங்கள் தான் சொந்தக்காரனா நீங்கள் எனக்கு ஹலாலாக்கி தரணும், வச்சுக்கப்பான்னு சொல்லணும். அப்போ யார் சம்மந்தப்பட்டவனாக இருக்கிறானோ அவன் மனமும் வந்து தந்தாலே தவிர பாக்கி எதுவும் ஹலால் கிடையாது. எந்த மனிதனுடைய பொருளும் நமக்கு ஹலாலாவதாக இருந்தால் அந்த உரிமையான அந்த மனுஷன்தான். அவன் என்ன செய்யணும்னு கேட்டால் உங்களுக்கு ஹலாலாக்கி தரணும், இல்லை பண்ணி வச்சுக்க, அன்பளிப்பை வச்சுக்க, ஃப்ரீயாக வச்சுக்க, சதக்காவை வச்சுக்க, இப்படின்னு ஏதோ ஒரு வகையில் அவன் ஹலாலாக்கி தந்தாலே தவிர நமக்கு அது என்ன இல்லை, ஹலால் இல்லைங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஹலால் ஹராமுடைய முக்கியமான ஒரு அளவுகோல் இது. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் குல்லுல் முஸ்லிமி, ரசூலுல்லாஹ் இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராமுன். ஒரு முஸ்லீம், முழுமையான ஒரு முஸ்லீம் இருக்கிறான், அவன் அடுத்த முஸ்லீமுக்கு ஹராம். அவனுடைய அனைத்துமே உனக்கு ஹராம்ங்கிறாங்க. ஒரு முஸ்லீமுடைய அனைத்தும் உனக்கு ஹராம். எதெல்லாம் ஹராமு? தமுஹு, அவனுடைய ரத்தம் உனக்கு ஹராமு. ரத்தம் ஹராமுன்னா கொல்லாதுன்னு அர்த்தம். கொல்லாத, காயத்தை ஏற்படுத்தாத, ரெண்டுக்கும் அது வந்துடும். இப்போ மாலுஹு, அவனுடைய செல்வம் உனக்கு ஹராமு. ஓ இருளு, அவனுடைய மானம் உனக்கு ஹராம். முஸ்லீமுடைய முழுசுமே உனக்கு ஹராம்ப்பா, அடுத்தவனுடைய எந்த ஒன்றும் உனக்கு ஹலால் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, கடுமையான முறையில் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த காலத்துலலாம் அந்த கால்நடைகள் என்ன செய்வாங்கன்னா மேய்க்கக்கூடிய வெளியே அவுத்து விட்ருவாங்க. ஒவ்வொருத்தரும் இடம் வச்சு பாதுகாக்கிறதுக்கு வசதி இருக்காது, வெளியில் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். தேவைப்படும்போது என்ன செய்வாங்கன்னா கால்நடையில் பால் கறந்து குடிச்சிக்கிடுவாங்க. அந்த காலத்தில் என்ன பழக்கம் இருக்கும்னு கேட்டால், பசிச்சா என்ன செய்வாங்க, தெருவில் அலைவாங்க. ஏதாச்சும் பால் கறக்கக்கூடிய மடியோட ஒரு மாடு போச்சுன்னு சொன்னால், ஒரு ஒட்டகம் போச்சுன்னு சொன்னால் பிடிச்சி கட்டி வச்சு பாலை கறந்து குடிச்சிடுவாங்க. அரபுகளுடைய வழக்கம். பால் தானே, இதில் என்ன இருக்குது வரப்போகுது, அவன் இந்த கையில் இருந்தால் போட போகிறான், அதுவாக உற்பத்தி செய்கிறது தானே அப்படின்னு நினைத்து சாப்பிட்ருவாங்க. அந்த செயலை வந்து அந்த மக்கள் குற்றமாக கருதுறது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் என் மாட்டில் பாலை கறந்து குடிச்சிட்டு போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அது பால் தானே போயிட்டு திண்டு போகிறான் இப்படின்ற அளவுக்கு விட்டு வச்சுருந்த ஒரு விஷயமாக இருந்து கூட ரசூலுல்லாஹ் வந்து ஹராம் இல்லைன்ட்டான். அந்த விஷயம் ஹலால் இல்லைங்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, புகாரியில் 2435வது ஹதீஸில் இருக்கிறது, ஃபலா யஹ்லுபன்ன அஹதுன் மாஷியத் அஹதின் இல்லா பிஇذனிஹி, எந்த ஒரு மனிதனும் அடுத்தவனுடைய கால்நடையில் பால் கறக்கக்கூடாது, அவனுடைய அனுமதி இருந்தாலே தவிர, அவன் பர்மிஷன் கொடுத்தாலே தவிர பிறருடைய பால் கறத்தன் பெரிய பெரிய சொத்து. அது சும்மா ஒருவேளை சாப்பாட்டுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம். ஒரு டம்ளர் பால் எவ்வளோ வரப்போகுது, அதை கூட நீங்கள் கறக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவனுக்கு வந்து இன்னமா தகுசுலகும் லுருவும் மாஷிகும், அவங்களுடைய அந்த கால்நடைகளுடைய பால்கள் வந்து அதுக்கு உரிமையாளர்களுக்கு தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, அது சொந்தமாக இருக்கிறது. அதனால் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் மாட்டில் பால் கறக்காதீங்கன்னு சொன்னால், அப்படி ஒரு சட்டம் இருக்கிற நேரத்தை நம்ம என்ன செய்கிறோம், சர்வசாதாரணமாக அடுத்தவனுடைய பொருளை எடுத்துக்கிறோம். குறிப்பாக இடங்களை பிடிக்கும் போதெல்லாம் ஒரு ஜான இடத்த அண்ணனுடைய இடத்த தம்பி எடுத்துக்கிறான், தம்பி எடுத்து அண்ணன் எடுத்துக்கிறான், செவத்து தள்ளி வச்சிடறான். இதெல்லாம் எந்த ஒரு உறுத்தம் இல்லாமல் செய்கிறோம். அடுத்தவனுடைய இதை நம்ம எப்படி எடுக்கிறது, எப்படி ஹலாலாகும்? அப்படி அவனுடைய இடத்துல நம்ம வசித்தோம்னு சொன்னால் காலமெல்லாம் நம்மளுடைய எந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாத. சில சாப்பாடு மாதிரி திண்டா கூட அது உடஞ்ச முடிஞ்சு போயிடும். ஒரு இடத்தெல்லாம் அபகரிச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, அதில் நீங்கள் வசிச்சிங்கன்னு வைங்க, வசிக்கிற காலமெல்லாம் நீங்கள் ஹராம்லான்னு வசிக்கிறீங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு பயம் இல்லாமல் செய்கிறாங்க. ஆனால் பாலை கூட கறக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிற விஷயம் இதில் இருக்கிறது. அதே மாதிரி இப்படி செஞ்சால் என்ன ஆகுங்கிற ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. இது ஹராம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது, தண்டனை வேறு இருக்குது. இந்த ஹராமை சாப்பிட்டால் துவா ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறது ஒன்று இருக்குது, அதுக்கு தண்டிப்போங்கிறது இருக்குது. முதல்ல நான் சொல்லிவிட்டேன். அது போக இன்னொரு நன்மை என்னன்னு கேட்டால், நீங்கள் வந்து அடுத்தவனுடைய பொருளை இங்கே எடுத்திருந்தீங்கன்னா, எந்த வகையில் எடுத்திருந்தாலும் சரி, உங்களுடைய நல்லறங்கள் அவனுக்கு பிடுங்கி கொடுக்கப்பட்டுரும். இதை விட லாஸ் என்ன இருக்குது? நம்ம வந்து ஒரு அடுத்தவனுடைய பொருளை நம்ம ஹராமான முறையில் மோசடி செஞ்சு ஏமாற்றி திருடி வஞ்சித்து நம்ம எடுத்திருந்தோம் என்று சொன்னால், நம்ம கஷ்டப்பட்டு தொழுகிறோம், இந்த நன்மை அவனுக்கு போயிடும். நம்ம கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறோம், இந்த நன்மை அவனுக்கு போயிடும். நம்ம கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய தான தர்ம திக்ரு ஃபிக்ரு என்னென்னோ செய்கிறோம், இதெல்லாம் மறுமையில் நமக்கு உதவும்னு சொல்லி தான் நம்ம செய்கிறோம், நமக்கு உதவாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மண் காணத்திலகு மதுலமத்தும் அஹிஹி மின் இருளிஹி, பிறருடைய மானம் சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு அடுத்தவனுக்கு பஞ்சாயத்து இருந்தால், அவு செய்யின் அல்லது பொருளாதாரம் சம்பந்தமாக உங்களுக்கு ஒருத்தனுக்கு மத்தியில் ஒருத்தன் அவதூறு சொல்லிட்டீங்க, அது 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 பஞ்சாயத்து இருக்குது, அவன் மறுமையில் கேள்வி கேட்பான், மறுமையில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அல்ல அவனுடைய ஒரு பொருள் நீங்கள் எடுத்துட்டீங்க, அப்படி ஏதாவது வழக்கு இருக்கும் என்று சொன்னால், ஃபல்யத்த ஹல்லலுஹு மின்ஹுல் யௌம், இன்றைக்கு அவன்கிட்ட போய் என்ன செய்யுங்க, அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு ஒரு நாள் மூத்து வரலாம். சொல்ல அந்த செய்தியை சொல்லும்போது இந்த செய்தி என்னைக்கு கேட்குறீங்கன்னு அன்றைக்கே செய்ய சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் அநீதி இழைத்திருந்தீங்கன்னு சொன்னால் அதை திருப்பி செஞ்சுருங்க. திருப்பி செய்ய முடியாத அவதூறு இந்த மாதிரி இருந்தால் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், இன்றைக்கே போய் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். கபுல் அல்லா யக்கூன தீனாரும் உள்ள திருகமும், தீனாரு திருகம் வெள்ளி தங்க காசுகள் பயன்படாத நாள் வரும்ல, அதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள்.
அங்கே வந்துட்டு நீங்கள் திருப்பி கொடுக்குறேன்னா அங்கே எதை வச்சு கொடுப்பீங்க? காசு இருக்காத. 1,00,000 ரூபா தன்னை ஏமாற்றிட்டீங்க, மறுமையில் எழுப்பியாச்சு, நான் 1,00,000 ரூபா கொடுத்துறேன்னு சொல்லுவதற்கு காசு இருக்குமா? அங்கே திருகம் இருக்காது, தீனாரும் இருக்காது, அங்கே இருக்கிற அமல் தான் இருக்கும். அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி செஞ்சுருங்க. இன்கானலகு அமலோன் சாலிகுன், நல்லறங்கள் அவனுக்கு இருக்குமே என்று சொன்னால் உஹித மின்ஹூபி கதிரி மதுலமத்திகி, அவன் செஞ்ச அநியாயத்துக்கு தக்கவாறு அந்த நல்லறங்கள் அவன்கிட்ட பிடுங்கப்படும். நீங்கள் ஒருத்தன் அநியாயம் செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ அநியாயத்துக்கு இவ்வளோ நல்லறம் எல்லாம் ஒரு கணக்கு வச்சுருப்பான், நமக்கு தெரியாது. அப்போ இந்த 1,00,000 ரூபாய்க்கு இவ்வளோ நன்மை எடுக்கலாம்ங்கிறது அவனுக்கு தான் தெரியும். அல்ல என்ன செய்வான், அவனுக்குரிய கணக்கு பிரகாரம் அதை எடுத்து விட்டு இல்லம் தக்குன்லகு ஹசனாத்துன், இவனுக்கு நன்மையே இல்லைன்னு வைங்க, பெரிய அமலகமெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆனால் அநியாயம் பண்ணியிருக்கிறான். அப்படி இருந்தால் உஹிதமின் செய்யாதி சாஹிபிகி, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய தீமைகளை எடுத்து புகமில் அழகி இவன் தலையில் வைக்கப்படும். இவன் என்ற நன்மை இருந்தால் பிடுங்கி கொடுத்துருவான். பார்த்தா ஒரு நன்மையே இல்லை, அல்ல இருக்கிற நன்மையெல்லாம் 10 பேர் கொடுத்து முடிச்சாச்சு, மேலும் 10 பேர் நிற்கிறாங்க, அவனுக்கு என்னத்தை கொடுக்குறது? அப்போ எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால், அவன் செஞ்ச கோல் சொன்னான்ல அந்த பாவத்தை இவன் தரல வை. நீ கோலே சொல்லியிருக்க மாட்டீங்க, அவன் கோல் சொல்லியிருப்பான், அவன் அவதூறு சொல்லியிருப்பான், அந்த பாவத்தை முதல்ல எல்லாம் என்ன செய்வான், வச்சு விட்ருவான். அப்போ அவனுடைய தீமைகள் இவன் தலையில் வைக்கப்பட்டு விடும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது புகாரியில் 6534வது ஹதீஸ்லையும் 2449வது ஹதீஸ்லையும் இது இருக்கிறது. அப்போ பிறருடைய பொருள் ஹராம் என்பதில் என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் அதுக்கு எச்சரிக்கிறாங்க. நான் ஒரு மனுஷங்கிற முறையில் என்கிட்ட கேஸு கொண்டு வருவீங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் ஒரு மனிதனாக இருக்கிறேன், நான் ஜனாதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்வீங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேள்வி கேட்டு பத்துவா கேட்டு வருவீங்க. இது ஏன் சொத்து ஓன் சொத்துன்னு 2 பேர் கேஸு கொண்டு வருவீங்க. நான் என்ன செய்வேன், விசாரித்து தீர்ப்பளிப்பேன். நான் எப்படி தீர்ப்பளிப்பேன்? வெளிப்படையான ஆதாரத்தை வச்சு தீர்ப்பளிப்பேன். அதில் யார் திறமை உள்ளவனாக இருக்கிறானோ அவன் தன்னுடைய திறமையை கொண்டு என்னை நம்ப வச்சு தீர்ப்பு வாங்கிட்டு போயிடுவான். ஆனால் யார் அந்த சொத்துக்கு சொந்தக்காரன் இருக்கிறானோ அவன் பேச தெரியாத அப்பாவையாக இருப்பான். 2 பேர் கேஸு கொண்டு வருவாங்க. ஏமாத்தினவன் திறமைசாலி தான் பெரும்பாலும் ஏமாற்றுவாங்க, ஏமாந்தவன் அப்பவே தான் இருப்பான். அப்போ திறமைசாலி என்ன செய்வான்னு கேட்டால் அவன் திறமையை காட்டி இது என்னுடைய தான் என்று வாதத்தை வைக்குவான். இவன் சொத்துக்கு சொந்தக்காரனை செய்வான், பேப்பேன்னு முழிப்பான், பேச தெரியாது. இப்போ அப்படி தானே ஏமாந்துருக்கான், அந்த மாதிரி இருக்க தானே ஏமாற்றிருக்காங்க. அவன் ஏமாந்து போனவனுக்கு ஒழுங்காக வாதம் பண்ண தெரியாது. நான் மனுஷன், நான் என்ன தீர்ப்பளிப்பேன்? ரசூலுல்லாஹ் சொன்னேன், என்ன தீர்ப்பளிப்பேன் எனக்கு தெரியாது. இவன் சொத்தா அவன் சொத்தான்னு எனக்கு தெரியாது. 2 பேர் வாதத்தையும் கேட்பேன். இந்த வாதத்தின் அடிப்படையில் இவன் சொல்ல தான் கரெக்டாக தெரியுது. இவன் பேப்பர்லாம் காட்டுறான், பேப்பர் ஃபோர்ஜரியாக உண்டாக்கியிருப்பான், சாட்சிகளை ஃபோர்ஜரியாக உண்டாக்கியிருப்பான், அது நமக்கு தெரியாது. ஆனால் சாட்சியை கொண்டாந்து நிப்பாட்டுறான், இவன் கரெக்டாக இருக்கிறான்னு சொல்லி இந்த உனக்குரியன்னு சொல்லிடுவான். அப்போ உண்மையில் அவனுக்குரியதா? அவனுக்குரியது இல்லை. ஆனால் நான் மனிதனுங்கிறவங்களை இப்படி தான் தீர்ப்பளிப்பேன். அப்படி தீர்ப்பளித்தானேயானால் ஃபமன் கலைத்தரஹு பி ஹக்கி முஸ்லிமின், அடுத்தவனுடைய சொத்தை உனக்குரியது என்று நான் தீர்ப்பளித்து விட்டால் ஃபைன்னமாக கிதாத்து மினன்னார், அது நரகத்தை நிற்பதை நீ என்கிட்ட வாங்கிட்டு போகிற. சொத்து உனக்குன்னு சொல்லிடுவேன், நீ சொத்து கிடைச்சா நினச்சிட்டு இருப்ப, உண்மையில் உனக்கு என்ன கிடைக்குது என்றால் நரகத்துடைய நெருப்பு தான் உனக்கு கிடைக்க போகுது. பள்ளியா ஹுதா ஒளி துருக்குஹா, நரக நெருப்பு வேணும்னா நீ வாங்கிக்க, இல்லாட்டி விட்டு போயிருப்பே, தெரிஞ்சுக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்தவனுடைய பொருளை உன்னுடைய பொருள் என்று கூட நான் தீர்ப்பளித்து விடுவேன். உலகத்தில் அப்படி தான் செய்ய முடியும். வகையில் தீர்ப்பு வராது, தனித்தனி வழக்குகளுக்கு நல்லாட்டம் தீர்ப்பு வராது. ஏன்னா அந்த விசாரணை அடிப்படையில் தீர்ப்பளிக்க முடியும். அப்படி வகையில் செஞ்சு இருந்தோம்னு சொன்னால் நமக்கு வழிகாட்டுதல் வராதுல்ல. ஒரு கேஸ் எப்படி விசாரிக்கணும், எப்படி தீர்ப்பளிக்கணும்ன்ற வகையில் நடந்துருச்சுன்னு வைங்க. ரசூலுல்லாஹ் வகையில் செஞ்சால் நாங்கள் என்ன செய்கிறது, எந்த வழக்கை நம்ம எடுக்க முடியாமல் போயிடும். அப்போ ரசூலுல்லாஹ் அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பளித்தா தான் நம்ம முன்மாதிரியாக வைத்து அந்த மாதிரி அந்த வழக்கை விசாரிக்க முடியும். அதனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நான் மனிதன் என்ற முறையில் 2 பேர் வழக்கை கொண்டு வந்தார்கள். ஏன்னா நான் விசாரிப்பேன், யார் திறமையாக வாதிருக்கிறானோ அவனுடைய வாதத்தை உண்மையை நான் நம்பிடுவேன், யார் திறமை இல்லாமல் இருக்கிறானோ அவனுடைய வாதத்தை நான் பொய்ன்னு நினச்சிடுவேன். நினச்சி இவனுக்குரியது அவனுக்குரிய நான் தீர்ப்பளிச்சிடுவேன். தீர்ப்பளிச்சுட்டு என்னை ஜெயிச்சுன்னு நினச்சிக்கிறாத, நீ என்கிட்ட வாங்கிட்டு போகிற நரக நெருப்பு தான் வாங்கிட்டு போகிற என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? பிறருடைய சொத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது கிடைக்கிற நரகம்தான், நரகத்தை தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்கன்ற எச்சரிக்கிற அளவு கடுமையான விஷயமாக இருக்கிறது. இது புகாரில் 2458, 2680, 6967, 7169, 7181, 7184 இவ்வளோ விஷயங்கள்லையும் இவ்வளோ புகாரில் மாத்திரமே ஒரு இடத்துல இவ்வளோ இருக்குது. அதனால் இதை நம்ம டீப்பாக வளர்க்க வேணாம். இதையே நம்ம பேசணும்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு மேலே வரும். தவறான சம்பாத்தியம், லஞ்சம், அதை பற்றி சில நாட்கள் பேச வேண்டியிருக்கும். திருட்டு, அதை பற்றி சில நாட்கள் பேச வேண்டியிருக்கும். அளவு நிர்வாகியில் மோசடி, இப்படி ஒவ்வொரு வகையாக பேசுகிறதா இருந்தால் இந்த தலைப்பை கடந்து வேறு தலைப்புக்காக மாறிடும்.
இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் தான். அடுத்தவன் சொத்து ஹராம்ங்கிற அந்த ஒரு வார்த்தையில் நீ என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். இது ஒரு ஹராமுடைய அடுத்தது. பிறருடைய சொத்தாக இருந்தால் நமக்கு அது ஹராம். அது உணவாக இருந்தாலும், உடையாக இருந்தாலும், பச்சை தண்ணியாக இருந்தாலும் அது நமக்கு ஹராம் என்பது என்ன செய்யணும், ஒரு கால்நடையில் கறக்கிற பாலாக இருந்தாலும் சரி, பிறருடையது எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம நம்பணும். அது முக்கியமான விஷயம். அடுத்தது, இப்போ தான் இந்த உணவுகளுக்கு வரப்போகிற டைரெக்டான உணவுகள், நமக்கு என்னென்ன உணவுகள் வந்து தடுக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன உணவுகள் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படி உணவுகள்னால் அந்த இப்போ உணவு வகைகள் இருக்குல்ல, அந்த வகை அடிப்படையில் உள்ளது. முதல்ல எல்லாம் ஒரு பொதுவான ரூல், போதை தரக்கூடியவை, அடுத்தவனுடைய சொத்து அப்படிங்கிற கேடு தரக்கூடியவை அப்படிங்கிற ஒரு உசூலில் வரக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம், பேசிக்கான இப்போ தான் பார்க்க தலைப்புக்கு நம்ம வர்றோம். உணவுகளை வந்து எல்லாம் என்ன செய்யணும்னா வகையாக சொல்லி ஹராமாக்கியிருக்கிறான். அப்படி ஹராமாக்கின விஷயங்களில் உயிரினங்கள் இருக்குல்ல, அந்த உயிரினங்களில் வந்து கால்நடைகள் இருக்கிறது, உயிரினங்களில் பறவை இனங்கள் இருக்கிறது, உயிரினங்களில் மீன், கடலில் வாழக்கூடிய மீன் வகைகள் இருக்கிறது, உயிரினங்களில் வந்து புழு, பூச்சி, வண்டு, பூரான், கரப்பான் இப்படியான ஜீவன்கள்லாம் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு எது ஹராம் எது ஹலால் அதை பற்றி பொதுவான விஷயங்கள் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு ரூல் இருக்குது. எல்லாம் என்ன செய்கிறான்னா சில விஷயங்களை சொல்லி நமக்கு ஹராமாக்குறான். சில விஷயங்களை சொல்லி இதை நீ சாப்பிடாத, அதெல்லாம் அந்த வகையில் தனிப்பட்ட பொருளை சொல்லி, உதாரணம் யானை சாப்பிடாதுன்னா யானைக்கு மட்டும்தான் அது உள்ளது, அப்படியான அளவுகோல்லையும் மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அல்ல இந்த மாதிரி தன்மை உள்ளதை சாப்பிடாதுன்னு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தன்மையை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதை எடுத்துக்கிறோம்னு கேட்டால், எதையெல்லாம் பெயர் குறிப்பிட்டு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, ஹராமாக்குனது எதையெல்லாம் சொல்லி எல்லாம் ஹராமாக்கியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குர்ஆனில் வந்து இதுக்கு ஒரு 5வது சூறாவில் 3வது வசனம், 6வது சூறாவில் 145வது வசனம், 16வது சூறாவில் 115வது வசனம், 2வது சூறாவில் 173வது வசனம், இந்த 4 இடத்துலையும் அல்லாஹ் வந்து சில பொருள்களை குறிப்பிட்டு ஹராம்ங்கிறான். இந்த 4 வசனத்துலையும் அதில் முதலாவது ஹராமா சூறா என்னென்னு கேட்டால், இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத்துன்னா செத்ததை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான். மையத்துங்கிறோம்ல, மைத்தத்துனா மையத்து அந்த வார்த்தை தான். உங்களுக்கு செத்ததை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான்னு சொல்லி இந்த 4 வசனத்தில் இருக்குது. இந்த 4 வசனத்தை 4 வசனம் எதுன்னு கேட்டால் இன்னொரு சொல்வதாக இருந்தால் 16 115, 2 173, 6 145, 5 3 இந்த அவ்வளோ வசனங்களை எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஹுர்ரிமத் அலைக்குமுல் மையத்து உங்களுக்கு ஹராம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டான். செத்தது ஹராம். இந்த செத்தது ஹராம் என்பதனுடைய அர்த்தத்தை நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா தப்பாக வழங்கியிருக்கிறாங்க. செத்ததுன்னா நம்ம அறுத்தாலும் சாவத்தானே போகுது, அப்புறம் செத்தது ஹராம்னு உசோடைய திங்க போகிறோம், நம்ம அறுத்தாலும் சாவத்தானே போகுது. அப்போ செத்தது ஹராமுக்கு அர்த்தம் என்ன, செத்ததுங்கிறதுக்கு மீனிங் என்ன, எந்த நீங்கள் ஹலாலான உணவாக இருந்தாலும் செத்த பிறகு தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. ஆடு அறுத்து தின்றாலும் அறுத்தோன்னு செத்துணுமா இல்லையா? ஒரு ஆடு அறுத்து கிடக்குனுங்க, இது செத்த ஆடை உசுரோட ஆடை என்ன சொல்லுவீங்க, செத்த ஆடு தானே, மைத்தனது. அப்போ அல்ல அந்த மைத்தத்துன்னு சொல்லுவது அர்த்தத்தை சரியாக விளங்குறதில்ல. செத்தது ஹராம் என்று சொன்னால் எல்லாமே செத்தது தான். நீங்கள் அறுத்துட்டாலும் செத்தது தான், தண்ணிக்குள்ளே முக்குனாலும் செத்தது தான், அல்ல அடித்து தலையில் அடித்து மண்டையில் அடித்து சாவடித்தாலும் அதுவும் செத்தது தான். அப்போ செத்ததுங்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல சொன்னாலும் அதனுடைய மீனிங், மார்க்கத்தில் அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா, செத்ததுன்னா அறுப்பது அல்லாத வகையில் சாகடிக்கப்பட்டதுக்கு பேர் தான் மைத்தத்து. அறுத்தல்ங்கிறது முறை இல்லாமல் எதெல்லாம் இருக்கிறதோ அதிலெல்லாம் என்ன ஆயிரும், அதெல்லாம் வந்து ஹராம் ஆயிரும். அறுத்தல் இல்லாத எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ உதாரணமாக வந்து இந்த பூரான் பூச்சிலாம் இருக்குல்ல, அது அறுக்க இயலுமா? அதில் அதுக்கு நரம்பு இருக்குதா, குறவலை இருக்குதா? கரப்பாம்பூச்சி அறுத்து சாவடிக்க முடியுமா? முடியாது. மீனுக்கு அறுக்க இயலுமா? மீனுக்கு அறுக்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ எதில் வந்து அறுத்தல் வந்து சாத்தியப்படுமோ அந்த மாதிரியான விஷயங்களில் அறுக்காமல் செத்து இருந்தால் தான் அதுக்கு பேர் மைத்தத்து. அறுத்து செத்தது எதுவும் என்ன இல்லை, மைத்தத்தில் வராது. இஸ்லாமிய பார்வையில் அகராதியில் மைத்தத்துக்கு ஒரு அர்த்தம் சொன்னாலும் இஸ்லாமிய பார்வையில் மைத்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், எந்த உயிர் பிராணிகள் வந்து மார்க்க முறையில் அறுக்கணும்னு ஒரு முறை சொல்லியிருக்குல்ல, அந்த முறைப்படி அறுக்க முடியலையோ. முறைப்படி அறுக்கிறதுனா என்ன இருக்குன்னா அது நரம்பெலாம் இருக்கணும்ல. முறைப்படி அறுக்குதல் என்றதுன்னா நரம்பை வெட்டணும்னு ரத்தம் பீரிட்டு அடிக்கணும். அப்படியாக நீங்கள் மீனை பிடிச்சி அறுத்தீங்கன்னா என்ன ரத்தம் பீரிட்டு அடிக்க போகுது? உசுரோட மீனை பிடிச்சிட்டு வந்து நீங்கள் அறுத்தா கூட குறவலையை போட்டு அறுத்தாலும் எங்கே போட்டு அறுத்தாலும் ரத்தம் கசியுமே தவிர என்ன செய்யாது, ரத்தம் பீரிட்டுக்கிட்டுலாம் வராது. அது மாதிரி எத்தனையோ புழுப்பூச்சி, வண்டு இனங்கள், ஈசல் அதெல்லாம் வருது. எறும்பையெல்லாம் அறுத்த ரத்தம் அறுக்க முடியுமா? எறும்பை அறுத்தல் அங்கே நிகழாது. அப்போ அறுத்தல் நிகழாத முறையில் நீங்கள் சாவடிச்சியல்னா அதுக்கு பேர் மைத்தத்.
அறுத்தல் முறையில் அப்படி செஞ்சீங்கன்னா அதில் எதுவும் வராது, மையத்தில் வராது. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் மைத்தத்து ஹராம் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறான். இந்த மைத்தத்தை சொல்லும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னு கேட்டால் உஹில்லத்துலனா மைத்தத்தானி, 2 மைத்துகள் நமக்கு ஹலால். அந்த மைத்துடைய அர்த்தத்தை விளங்குறதுக்காக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸு 2 மைத்துகள் 2 மைத்தத்துகள் வந்து உங்களுக்கு மைத்துகள் வந்து ஹலாலாக இருக்குது. அந்த 2 மைத்து எதுன்னு கேட்டால் ஃபுல் ஹூத்து ஒல் ஜராது, மீன்கிறது வந்து அறுத்தல் நிகழாது, ஆனால் அது மையத்து தான். அது அறுத்தல் நிகழாமல் செத்துச்சுன்னா என்னது மையத்து, ஆனால் அது ஹலால். அந்த மையத்து மட்டும் ஹலால். மீனுங்கிறது வந்து அதுக்கு மீனுக்கு அறுக்க தொண்டைக்குழி கிடையாது, அதுக்கு மூளைக்கு அது கனெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த நரம்புகள் கிடையாது. அது அறுத்த உடனே பீரிட்டு ரத்தம் அடிக்கக்கூடிய ஒரு ஓடுகிற ரத்தம் அதுக்கு இல்லை. சொல்லப்போனால் மீனுக்கு என்ன இருக்குது, ஓடக்கூடிய ரத்தம் இல்லை. சும்மாங்க அதிகமான பெரிய மீனாக இருந்தால் அறுத்த லேசாக ஒரு கசிவு மாதிரி வருமே தவிர பீரிட்டு வரக்கூடிய ரத்தம் அதுக்கு இல்லை. ரத்தம் இல்லைங்கிறத விட அறுக்கிறது தபகு பண்ணக்கூடிய அறுக்கு பண்ணக்கூடிய உறுப்பு அதுக்கு இல்லை. எங்கே போட்டு அறுக்கிறது, அறுத்து நரம்பு எங்கே கட் பண்ணுறது, அப்படி ஒன்று இல்லை. அதனால் மீன்கள் பூராவுமே எதில் வரும்னு கேட்டால் அறுக்காமல் செத்ததுங்கிற வகையில் தான் வரும். அறுக்காமல் செத்து அதனுடைய ஹுக்குமை என்ன, ஹராம். அறுக்கிற முறை இல்லாமல் சாகும் என்றால் அதுக்கு பேர் என்னது மைத்தத்து, அது ஹராம். இப்போ இந்த ஹராம்ங்கிற வகையில் மீன் வரணும். மீன் என்ன மீன் நம்ம அறுக்க முடியாது. பெரிய பெரிய சுறாவாக இருந்தாலும் திமிங்கலமாக இருந்தாலும் அறுக்க முடியாது. பெரிய மீன் மனுஷனை விட 100 மடங்கு 200 மடங்கு பெரிய விலங்குகள்லாம் மீன் கடலில் கிடக்குது. அவைகளை எடுத்துக்கிட்டு நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் அறுக்க முடியுமான்னு அறுக்க முடியாது. வழங்க துடிச்சு செத்துணுமே தவிர அதுக்கு அந்த உறவுகளை அறுத்து விடணுங்கிற அந்த மாதிரியான ஒரு தன்மை கிடையாது. சும்மா வெட்டணும், 2 துணை வெட்டலாம். அந்த மார்க்கத்தில் அறுக்கிறங்க அந்த அறுக்கிற முறை வந்து அதில் வராது. அப்போ அப்படின்னா மீன் உள்பட எல்லாமே அது சாவுறதா இருந்தால் அறுத்தல் முறையில் சாவாது. எறும்பு செத்துருச்சா அது அறுத்து சாவாது. சாவுதா அது அறுத்து சாவாது. கரப்பானை சாவடிக்கிறீங்களா, அறுத்து சாவடிக்க மாட்டீங்க. அடிச்சியோ பட்னியாக போட்டோ விஷப்புகையை செலுத்தியோ ஏதோ ஒரு சாவடிப்பீங்களே தவிர அறுத்து சாகடித்தல்ங்கிற வராது. அதனால தான் அது எல்லாமே ஹராம்ங்கிறோம். ஏன்னுட்டால் அது மைத்தத்தில் வந்துடும். மைத்தத்து என்றால் அறுக்கப்படாத முறையில் சாவக்கூடியது, வெறுமனே சாகக்கூடிய அர்த்தம் கிடையாது, அறுக்கப்படாமல் அதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா 2 மைத்தத்து ஹலாலுங்கிறாங்க. அந்த 2 மைத்தத்தில் மீனை சொல்கிறாங்க. மீனை செத்த மீனை சொல்லல, உசுரோட மீனை தானே சொல்கிறாங்க. மைத்தத்து ஹலால்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் 1வது என்ன செய்கிறாங்க, மீனுங்கிறாங்க. ஏனென்றால் மீனை நீங்கள் சாவடிக்கிறதா இருந்தால் அறுத்தல் மார்க்கம் சொல்கிற அறுத்தல் முறையில் நீங்கள் சாவடிக்க மாட்டீங்க. அறுத்தல் முறையில் சாவடிக்கிறதுக்கு ஒரு அம்சம் அதில் இல்லை. நீ விரும்பினா கூட சாவடிக்க முடியாது. அறுத்தல்ங்கிற ஒரு முறையில் என்ன செய்ய முடியாது. அந்த அந்த கூர்மையான அந்த துண்டக்குழி நரம்புங்கிறாங்கல்ல, உயிர் நரம்பு, அந்த நரம்பை கண்டுபிடிச்சி அறுக்கிறதுங்கிற ஒரு மெத்தட் எதில் இல்லை, மீனில் கிடையாது. 2வது 2 மையத்துங்கிறாங்கல்ல, உல் ஜராது. 2வது வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளின்னு ஒன்று இருக்குல்ல, வெட்டுக்கிளிங்கிறது வந்து பெரிய பெரிய வயல்கள்லாம் நுழைஞ்சு லட்சக்கணக்கில் நுழைஞ்சு எல்லாத்தையும் தின்ட்டு போயிடும். அந்த வெட்டுக்கிளி பச்சை பசேர்னு இருக்குன்னு வைங்களேன். இந்த வெட்டுக்கிளி வந்து நம்ம சாப்பிட்லாம், வெட்டுக்கிளி அறுக்க முடியாது. வெட்டுக்கிளியை வந்து மீனை எப்படி அறுத்து சாவடிக்க முடியாது, அந்த மாதிரி வெட்டுக்கிளியை சுமத்துக்கு போட்டிங்கன்னா துடிச்சு செத்து போயிடும். அப்புறம் நீ சாப்பிட போகிறோம். அறுத்து சாவடிக்க முடியுமாட்டா எங்கே போய் அறுக்கிறது, அறுத்தல் நிகழாத ஒரு பொருளாக இது இருக்கிறது, வெட்டுக்கிளி இருக்கிறது. அப்போ இந்த 2மே சாவுறதா இருந்தால் அறுக்கும் முறையில் சாவாது. அப்போ இது மையத்து ஹராம். ஆனால் இந்த 2 விதிவிலக்கு, மையத்தெல்லாம் ஹராம்னு சொல்லிவிட்டு இந்த 2 மையத்து மட்டும் உங்களுக்கு ஹலால். உஹில்லத்து லனா, நமக்கு ஹலாலாக்கப்பட்டு இருக்கிறது மைத்தத்தானி, 2 மையத்துகள், அதாவது முறையாக அறுக்கப்படாத 2 பொருள்கள் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 என்னன்னு கேட்டால் அல் ஹூத்து ஒல் ஜராது. ஒன்று வந்து மீன், இன்னொன்று வந்து ஜராதுன்னா வெட்டுக்கிளி. இந்த 2ம் உங்களுக்கு ஆக்கப்பட்டிருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸ் இருக்கிறது, இன்னும் பல நூல்கள்லையும் இருக்கிறது. அதே மாதிரி இந்த வெட்டுக்கிளியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு விசித்திரமான ஒரு செய்தி அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம யாரும் வெட்டுக்கிளி சாப்பிட்றதில்ல, கடையிலும் கிடைக்கிறதில்ல. நீங்கள் யாராச்சும் வெட்டுக்கிளி சாப்பிட்ட ஆளுங்க இருக்கான்னு கேட்டால் ஒருத்தர் இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க, ஏன்னா நமக்கு பழக்கமே இல்லை. ஆனால் அன்றைய அரபுகளில் வந்து வெட்டுக்கிளியை சும்மா சாதாரணமாக ரசூலுல்லாஹ் உள்பட சாப்பிட்ருக்குறாங்க. வெட்டுக்கிளியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கொண்டு கேட்டால் புகாரில் 5495வது ஹதீஸில் வருகிறது. கசவுனா மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப கசவாத்தின் சித்தன். ரசூலுல்லாஹ்வோடு ஒரு 6-7 போர்க்களங்களில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். குன்னானா குழுமாகுல் ஜராத், அவங்களோட சேர்ந்து நாங்கள் வெட்டுக்கிளியை சாப்பிடுவோம். ரசூலுல்லாஹ்வும் சாப்பிடுவாங்க, வெட்டுக்கிளியை பொறிச்சு சாப்பிட்றது போல இருக்குது. அந்த வெட்டுக்கிளி மீன் மாதிரி. அப்போ அந்த வெட்டுக்கிளி என்பதை வந்து அறுத்து சாவடிக்க முடியாது,
அதனால அது மையத்தில் தான் சேர்க்கணும். ஆனாலும் அதை ஹலால் ஆக்கிட்டான்ல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சிருக்கிறாங்க, சாப்பிட்ருக்காங்கிற ஒரு விஷயம் புகாரில் 5495 ஹதீஸில் இருக்குது. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா புழு, பூச்சி, வண்டு, நத்தை, ஈ, கொசு, தேள், கரப்பான், பூரான், ஈசல், எறும்பு, இப்படி எத்தனையோ பார்க்குறீங்கல்ல, இதுகள் எல்லாமே உங்களுக்கு ஹராம் தான். மைத்தத் என்பதில் அறுக்கப்படாமல் தான் இதெல்லாம் சாவும். அறுக்கிற முறை அது கிடையாது. அறுக்கும் முறை இல்லாமல் செஞ்சுன்னா அது என்னவாயிரும், அது மைத்தத்து ஆயிரும். அல்லது அறுக்கிற தன்மை அதில் இருக்கும், நீங்கள் அறுக்காமல் சாவடிச்சிருப்பீங்க. ஒரு ஆடு இருக்கிறது, ஆடை அறுக்கலாம்ல, அறுக்கலாம். நீங்கள் அறுக்காமல் தண்ணியில் முக்கி சாவடிச்சின்னு வைங்களேன், அது மைத்தத்தில் வந்துடும். மைத்தத்து என்பதற்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று அறுக்கிற தன்மை அதுக்கு இருக்கக்கூடாது. ரெண்டு அறுக்கிற தன்மை இருக்குது, நீங்கள் அறுத்திருக்க மாட்டீங்க. அறுக்கிற தன்மை அதில் இருக்கு, ஆனால் நீங்கள் எப்படி சாவடிச்சிருப்பீங்க, ஒரு கழுத்தை நெரிச்சு மண்டையில் ஒரு அடியை போட்டு சாவடிச்சிருப்பீங்க. அப்படி நீங்கள் சாவடித்தாலும் மைத்தத்தாயிரும். இப்போ மைத்தத்துக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், முதலாவது மைத்தத்துங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு செத்தவைன்னு அர்த்தம் செஞ்சாலும் அந்த செத்தவைன்னு அர்த்தம் செஞ்சால் மீனிங்லெஸ்ஸாக போயிடுது, அர்த்தம் இல்லாமல் போயிடுதுல. தானாக அறுத்த பிராணிகளை செத்து தானே போகுது. ஆடு அறுக்கிறீங்கன்னா செத்தானே போகுது. அப்போ செத்தது ஹராம்னு இப்படி சொல்ல முடியும்? செத்ததுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. அறுத்தல் முறை இல்லாமல் செத்தது. அறுத்தல் முறை இல்லாமல் செத்தது ரெண்டு வகை இருக்குது. ஒன்று அறுக்கிற முறை அதில் இருக்குது, நீங்கள் அறுக்காமல் சாவடிச்சிருப்பீங்க. இன்னொன்று அதில் அறுத்தல் கற்பனை பண்ண முடியாது, அப்படியான ஜீவன்களாக இருக்கும். அப்போ அதெல்லாம் ஹராம்ங்கிற ஒரு விஷயம் இதுலேருந்து வழங்குகிறது. இது பற்றி கொஞ்சம் இன்னும் கூடுதல் விவரங்கள் இருக்கிறது, அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்த்துக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. காயில் பண்ணுறது அந்த காலத்தில் கசகச அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அரபு நாட்டில் தடை பண்ணனால அப்போ சாப்பிட்றது இல்லை, சாப்பிட்டு அப்படி என்ன போயிட்டாங்க.